மக்களே, வெல்கம் டு yet another episode of காப் கருத்து பாட்காஸ்ட் வித் மீ கௌதம். அண்ட் இன்னைக்கு சேஷ் வழக்கம் போல இன்னைக்கு தோத்துட்டா மனுஷனை பார்க்கவே முடியாது. மனுஷன் எஸ்கேப் ஆகி ஓடிட்டாப்ல. பட் டுடே கிரவுட் ஃபேவரட் ரோஹித்தை புடிச்சிட்டு வந்திருக்கேன். மனுஷனை தான் வந்து எல்லாரும் இடத்துலயும் வந்து பயங்கர பாராட்டிட்டு இருக்காங்க அமோரிம்க்கு. ஆனா அந்த அமோரிம் கொஸ்டின் நான் வேற இடத்துல வரேன். அது நானு ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது நான் வரல. அதுக்கு உனக்கு இருக்கு ஒண்ணு. பட் வெல்கம் ரோஹித், வெல்கம். எல்லாருமே டைம் பாஸ் பண்றதுக்காக இங்க வந்திருந்து லிவர்பூல் ஃபேன்ஸா இருந்தீங்கன்னா வருத்தத்தோட வந்திருப்பீங்க. பட் மேன் சிட்டி ஃபேன்ஸா இருந்தா வந்து ஜாலியா வந்திருப்பீங்க. ஆர்சனல் ஃபேன்ஸா இருந்தா வந்து எங்களை மாதிரி அழகுக்கு வாங்க. ஒன்றும் பிரச்சனையும் இல்லை ரெண்டு ஃபேன்ஸும். அது ஒரு தனி குஷி. அது கடைசியில வர பட் ஸ்டார்டிங் ரோஹித் இந்த கேமை பாத்தியா? என்ன நடந்துச்சு? என்னையா கேம் இது? எஸ், வேற வழி இல்லாம காலையில 9 மணிக்கு உட்காந்து பார்த்தேன். என்ன நடந்ததுன்னு அதுக்கு போறதுக்கு முன்னாடி எஸ் அதுக்கு போயிடும். ஏன்னா ஐ டோன்ட் ஹேவ் எனிதிங் எல்ஸ் டு ஆட் டு தி கேம். ஏன்னா அந்த மாதிரி தான் ஒரு கேம் இருந்தது. ஐ ஆனஸ்ட்லி ஹவ் நோ வேர்ட்ஸ் ஃபார் இட். ஏன்னா சுத்தமா ஒழுங்கா விளையாடல. ஐ திங்க் நம்ம அந்த சிட்டி கேம் ஒரு யுனைடெட் கேம் அந்த செகண்ட் அப்ப பேசினப்ப அந்த ட்ரைனிங் செஷனே பண்ணாம அந்த யூரோப்பா லீக் அப்புறம் வந்து விளையாட மாதிரி சொல்லியிருந்தோம்ல, எனக்கு அதே தான் இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் 15-20 மினிட்ஸ் ராபர்ட்சன் அண்ட் டியாஸ் தவிர ஒருத்தன் கூட ஒழுங்கா விளையாடல. இட் வாஸ் அப்சல்யூட்லி ரியலி 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 பேட். ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து த்ரோ த சீசன் நம்ம சூப்பரா விளையாடலனா கூட வி பிளேட் டீசென்ட் இனஃப் ஃபுட்பால் டு பி வேர் வி ஆர். அது வந்து எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது. இன்னைக்கு வந்து இட் வாஸ் ரியலி புவர். அட்லாண்டா கேம் கூட ஐ வுட் சே நம்மளுக்கு அது எப்பவுமே பிரச்சனை இருந்திருக்கு. மேன் மேக்கிங் சிஸ்டம், பேக் ஃபைவ், அந்த மாதிரி. திஸ் வாஸ் நாட் கம்ப்ளீட்லி அட்லாண்டா, இட் வாஸ் பார்ஷியலி அட்லாண்டா கேம். ஃபுல்லா டாக்டிக்ஸ் அடாப்ட் பண்ணல கிளாஸ். ஏன்னா அவனுக்கு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஸ்டைல் இருக்கு. பட் இட் வாஸ் ரியலி புவர். அண்ட் கேமுக்கு வரப்ப நம்ம இந்த கேம் எஸ்பெஷலி நம்ம ரொம்ப ரியாக்ஷனரியா இருந்தோம். லைக் நம்ம எதுவுமே கிரியேட் பண்ணல. வி வெரண்ட் ஆன் த ஃப்ரண்ட் ஃபுட். அவங்க பண்ணா நம்ம அதுக்கு எப்படி சொல்றது, கவுண்டர் மாரி வி மேக் ரன்ஸ் ஆர் வி மேக் சம்திங். ஸோ அவுட் ஆஃப் பொசிஷன் அண்ட் இன் பொசிஷன் நம்ம எப்பவுமே ரியாக்டிவா தான் இருந்தோம். அது வந்து தட் இஸ் நாட் குட். ஏன்னா இஃப் யூர் ரியாக்டிவ், த ஆப்போசிஷன் இஸ் ஆல்வேஸ் ஒன் ஸ்டெப் அஹெட் ஆஃப் யூ. ஸோ அந்த ஒன் ஸ்டெப் நீங்க கேட்ச் அப் பண்றதுக்குள்ள தேல் ஹாவ் அ பெட்டர் பிளான் ஆர் தே கேன் சேஞ்ச் ஸ்டஃப். ஸோ அது நம்மளுக்கு வந்து அகேன்ஸ்டா தான் வரும். ஸோ அது வந்து சுத்தமா ஒழுங்கா இல்லை. அண்ட் நம்ம ரொம்ப கெயாட்டிக்கா கேமை மாத்திக்கிட்டே இருக்கும். அண்ட் ஆன்ஃபீல்ட் எஸ்பெஷலி ஹோம்ல விளையாண்டா கிரவுட் நல்லா கத்துனாங்கன்னா வி யூஸ் தட் டு கோ ஆன் அண்ட் டூ சம்திங். அண்ட் இன்னைக்கு அப்பேரண்ட்லி இட் டிடன்ட் லுக் லைக் டு மீ. லைக் நான் மேட்ச் போறது இல்லை, நான் இங்க இருந்தா பாக்குறேன். பட் ட்விட்டர்லயே அதான் சொல்லியிருந்தாங்க. அண்ட் இட் இஸ் ப்ராபப்லி ஒன் ரீசன் வை வி டிடன்ட் கோ ஆன் அண்ட் ஸ்கோர் த யூஷுவல் லேட் கோல்ஸ் ஆர் எனிதிங் அந்த மாதிரி. அண்ட் இது வந்து இட் வாஸ் கோயிங் டு கேட்ச் அப் அட் ஒன் பாயிண்ட் இன் டைம். நம்மளுக்கு இன்ஜுரிஸ் இருந்தப்ப எவ்ரி ஒன் இன்க்ளூடிங் மீ, ப்ராபப்லி யூ அஸ் வெல், நம்ம எல்லாம் யோசிச்சோம், சரி இவ்வளவு இன்ஜுரிஸ் இருக்கு, நம்ம இப்ப என்ன பண்ண போறோம், யாரு வரப்போறா, இப்ப நம்ம கேமை தோத்துட்டா கடைசியில நம்மளால எதுவும் பண்ண முடியாது, இப்ப எப்படியாச்சும் தாக்கு பிடிச்சிட்டா எல்லாரும் வந்து அதுக்கப்புறம் நம்ம சூப்பரா போவோம், அப்ப நம்ம வந்து வேற லெவல்ல பண்ணிடலாம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டோம். அண்ட் we all wanted that. அண்ட் அது நடந்தது. ஆனா at one point in time it had to catch up. Trent வந்து it was a bit longer, ஒரு 1 or 2 weeks longer. கொஞ்சம் சீக்கிரம் வந்திருந்தா it would have been better. But see, we can't cry over spoiled milk or spilt milk சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான். அண்ட் இன் பொசிஷன் பேசிக்ஸ் வந்து 0 நெகட்டிவ்ல கூட சொல்லலாம், அந்த அளவுக்கு மொக்கையா இருந்தது. ஏன்னா ஒரு மூவ்மெண்டே இல்ல, ஃபார்வர்ட் லைன்ல மூவ்மெண்ட் இல்ல, மிட்ஃபீல்ட்ல மூவ்மெண்ட் இல்ல, எப்ப பார்த்தாலும் லாங் பால். வந்து பால் வாங்குறதுக்கே பயப்படுறாங்க இப்போ. வேன் டைக், ஆலிசன், கொனாட்டே, டேய் யாராச்சும் வாங்கடா அப்படிங்கிற ஒருத்தோட வர மாட்டீங்களா பால் வாங்குறதுக்கு? எனக்கு புரியல, அது டாக்டிக்ஸ் கிளாப் அந்த மாதிரி வேணான்னு சொன்னாங்களா, இல்ல கிளாப் சொல்லி பிளேயர்ஸால பண்ண முடியலையா, இல்ல பிளேயர்ஸ் வந்து, ஏன்னா நம்ம ஃபுல் வியூ பார்க்க முடியாதுல்ல, we can only see a certain angle. So maybe players வந்து the Van Dijk, Konate are not able to find the passes. அந்த ஃபுல் ஆங்கிள் நமக்கு தெரியாதனால we can't say. பட் அந்த மூணுத்துல ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது. அண்ட் என்ன கிரியேட்டிவிட்டி மெக்காலிஸ்டர் தவிர யார்கிட்டயுமே இல்ல ப்ரோஆக்டிவா அப் த ஃபீல்ட் கிரியேட் பண்றதுக்கு. அண்ட் எண்டோ வந்து he wasn't in his best game for the first 15-20 minutes. அதுக்கப்புறம் he started coming to it decently, but it was not his best game. அந்த யுனைடெட் கேமுக்கு அப்புறம் he is not played like we have seen him play. ஒரு லாஸ்ட் 1 month
we are not seeing the best of Endo, but I have my reasons. அதுக்கப்புறம் நான் வரேன். பட் என்னெல்லாம் தப்பா நடந்துச்சு அப்படிங்கறத வந்து ஒரு டீடைலா சொன்னேன். இப்போ ஓகே, இதெல்லாம் தப்பா நடந்துச்சு ஒரு பக்கம். ஆனா இன்னொரு பக்கம் we created enough to win the game. அதாவது வேற எந்த டீமா இருந்தாலும் இந்த சான்ஸ் கிரியேட் பண்ணி வின் பண்ணாம இருக்கவே முடியாது ஐடியலி. How do you see that? இது வந்து நான் வந்து what could we have done ன்னு சொல்லிருக்கேன். What could we have done? இதுக்கு மேல என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. எஸ், வாட் குட் வி ஹவ் டன்னா இட்ஸ் அட்டாக்கர்ஸுக்கு வரதுக்கு முன்னாடி நீங்க வாட் வி ஹவ் டன் சொல்லியிருந்தீங்க, அதை ஃபினிஷ் பண்ணிடுறேன். நம்மளுக்கு பேசிக்கா வந்து வி நீடட் அரைவல்ஸ் அட் த ரைட் பாயிண்ட் இன் டைம் பிஹைண்ட் த ப்ரெஷர். ஸோ இப்போ அவங்க ப்ரெஷர் அப்ளை பண்றாங்கன்னா தேர் இஸ் ஸ்பேஸ் இன் பிஹைண்ட். ஏன்னா இப்போ வந்து அவங்க ஸ்பேஸை விட்டு வெளில வந்து ப்ரெஸ் பண்றாங்க, அப்போ அங்க ஸ்பேஸ் இருக்கு. அந்த ஸ்பேஸுக்கு நம்ம பிளேயர்ஸ் வந்தா த பேக் லைன் கேன் ஃபைண்ட் தம். அது வரணும், அது யாருமே வரல. அண்ட் த மோர் ஃப்ரஸ்ட்ரேட்டிங் பாயிண்ட் என்னன்னா, கண்ணு முன்னாடி தெரியுது நம்மளுக்கு என்ன பண்ணணும்னு. அது பண்ணாதப்பதான் எனக்கு வந்து லைக் ஏய் தி ஆன்சர்ஸ் ஆர் ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. லைக் புக்கை பக்கத்துல வச்சுட்டு எக்ஸாம் எழுதுற மாரி. அப்ப கூட நான் ஒழுங்கா தேடி நான் ஆன்சர் கண்டுபிடிக்க மாட்டேன்னா ஐ டோன்ட் நோ வாட்ஸ் த பாயிண்ட். ஸோ எனக்கு அங்கதான் வந்து எனக்கு ரொம்ப கோவம். அண்ட் ஒரு விஷயம் வந்து ஐ ஆல்சோ ஆட் டு நம்ம பிரச்சனை வந்து பிசிக்காலிட்டி இன் மிட்ஃபீல்ட். யாரு எத்தனை டியூவல் ஜெயிச்சான்னு எனக்கு எடுத்து பாக்குறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை மனசுல. அதை பார்த்தேன்னா மனசு உடஞ்சிடும் எனக்கு. அந்த அளவுக்கு அந்த ஒன் ஃபுட்பால் ஒரு சோஃபா ஸ்கோர் அந்த மாதிரி 2-3 ஆப் இருக்கு, ட்விட்டர்ல போடுவாங்க. அந்த பக்கமே நான் பார்த்தேன்னா மனசு வெடிச்சிடும் எனக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப போராத மிட்ஃபீல்ட்ல. கமிங் டு தி அட்டாக்கர்ஸ், நான் ட்விட்டர்ல நிறைய பார்த்திருக்கேன், ப்ராபப்லி நீங்களும் நிறைய பார்த்திருப்பீங்க, பாக்குறவங்களும் பார்த்திருப்பீங்க. நிறைய பேர் வந்து நம்ம அட்டாக்கர்ஸை பிளேம் பண்றாங்க. ஜாட்டா ஃபினிஷ் சான்ஸ் பண்ணல, நியூனியஸ் ஒழுங்கா சான்ஸ் ஃபினிஷ் பண்ணல, சாலா ஒழுங்கா சான்ஸ் ஃபினிஷ் பண்ணல, அந்த மாதிரி நிறைய அக்யூசேஷன்ஸ் இருக்கு. அண்ட் நான் வந்து பேசிக் சொல்றேன், தேர் ஹவ் பீன் எக்ஸ்ட்ரீம் கேசஸ். ஏன்னா அது நம்ம சொல்ல தேவையில்ல, வி நோ இட்ஸ் நாட் ரைட். நான் வந்து ஐ ஒன்ட் கம்ப்ளீட்லி பிளேம் அட்டாக்கர்ஸ். ஏன்னா almost every team, almost every attacking player has a dip in form at one point in time in the season. ஒரு பிளேயர் வந்து 38 கேமும் 9 out of 10 பர்ஃபார்மன்ஸ் or 8 out of 10 பர்ஃபார்மன்ஸ் தர முடியாது. இட் இஸ் ஆப்வியஸ், எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல வாட் வி ஷுட் டூ நவ், வி ஷுட் அடாப்ட் த டீம் டு மேக் ஷூர் someone else provides or facilitates that of providing the goal. அந்த மாதிரி ரோஹித், அந்த சமயத்துல கொஸ்டின் வந்து எனக்கு 2 கொஸ்டின். ஒன்னு வந்து ஆன் சாலா. அதாவது சாலா வந்து ஆஃப்டர் இஸ் கம் பேக் ஃப்ரம் தட் இன்ஜுரி பிப்ரவரி மாசத்துல இருந்து லாஸ்ட் 2 months absolutely nothing. There is no runs, there is no attempt to bring a man away, there is no space சொல்ல மாட்டேன், he doesn't create space to make a one-on-one for himself. அதெல்லாம் முதல்ல பண்ணுவான், அவனே one-on-one பண்ணிக்குவான். ஒரு லெஃப்ட் பேக் கூட வந்து he make sure that he gets into one-on-one situation and he goes at him. சுத்தமா கிடையாது. இன்னைக்குதான் வந்து பால வாங்குறதுக்கே அவன் வரல. நீ வேன் பிசாக்கா உன்னை நிப்பாட்டுறது ஒண்ணு, ஒரு டைரல் மிச்சல் உன்னை எப்படிலாம் நிப்பாட்ட முடியும் அநியாயத்துக்கு? நீ வந்து இத்தனை கோல் போட்டிருக்க அப்படின்னா, எனக்கு இந்த லாஸ்ட் 2 months எனக்கு என்ன தெரியுதுன்னா, சாலாவை நீ வந்து ஃப்ரீயா ஓட விட்டுறணும் பிஹைண்ட் த பேக் லைன், அப்ப நான் மட்டும்தான் கோல் வரும். இப்ப அப்படி இருக்கு ஒரு 2 months எனக்கு அது தெரியுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, எவ்ரி ஒன் கோஸ் த்ரூ அ டிப் அப்படின்னு சொன்னேன், which is understandable. அப்போ அந்த டிப் வந்து ப்ராபப்லி எவ்ரி ஒன் இஸ் கோயிங் த்ரூ அட் தி சேம் டைம் நம்ம இதுல. அது நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கிறது இருக்கலாம். பட் இப்போ FA கப்ல டிராப் பண்ணோம், அது தோத்துட்டோம். 2 வாரம் இன்டர்நேஷனல் பிரேக் போகுது. நம்ம கிட்ட இல்லாத ஸ்டாட்ஸ் வந்து கிளப் அனலிஸ்ட்டையும் கிளப் மேனேஜர்கிட்டையும் எல்லாமே இருக்கும். மேன் யுனைடெட் கேம் வந்து டிராப் பண்ற வரைக்கும் கூட இட் வாஸ் நாட், we'll come to that section later, but it was not such a big thing. So when it is going into a dip அப்படிங்கும்போது 2 weeks international break இருக்கும்போது why can't you sit and draw the charts to say, டேய் நமக்கு என்ன மீதி 10 கேம் இருக்கு, இந்த 10 கேம்ல வந்து இவனுங்க எல்லாம் ஃபார்ம்ல இல்ல, ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம பின்னாடி ஸ்டடி பண்ணுவோம், அப்புறம் ஒரு கோல் போட்ட கூட நம்ம கேம் வின் பண்ணிடலாம் அப்படிங்கிறத ஐடியலா ஒரு மேனேஜர் யோசிக்கணும்ல. ஒய் எனக்கு வந்து சம்டைம்ஸ் ரொம்ப கடுப்பாகுது கிளப் மேல. You have to adapt sometimes அப்படின்னு. எஸ், ஐ திங்க் ஏதோ சொல்ல வந்தேன். இட் வாஸ் சாலா. ஸோ நான் ஒரு பாயிண்டா வரேன். பை மிஸ்டேக் நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணேன்னா ப்ளீஸ் ஹைலைட் பண்ணுங்க. நான் ஒரு பெரிய கொஸ்டினா இருந்திருக்கு, நான் மறந்துடுவேன் சம்டைம்ஸ். ஃபர்ஸ்ட் சாலா பாயிண்ட்டுக்கு வரப்ப ஐ அக்ரி வித் ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் யூ சே. ஆனா ஒரு சின்ன விஷயம் தட் ஐ வில் பேக் சாலா வித்னா, சாலா இஸ் நாட் அ ட்ரிப்லர் ஆர் அ பர்சன் ஹூ பீட்ஸ் அ மேன் 1v1 வித் பேஸ். அவன் மூவ்மெண்ட் வச்சு he creates space between him and the player to create chances or score goals.
Right. ஸோ அதுக்கு வந்து யூ நீட் டு கிவ் ஹிம் ஸ்பேஸ் அண்ட் டைம் ஒரு Correct. பிளேயரோட. நம்ம வந்து கோமெஸ் நம்ம என்ன பண்றோம், கோமெஸ் ஆல் த வே மிட்ஃபீல்ட் போவான், சாலா மிட்ஃபீல்ட் லைன்ல இருப்பான், சாலாவோட மார்க்கர் அவன் பக்கத்துல இருப்பான், அப்ப போய் சாலாக்கு கோமெஸ் பாஸ் பண்ணுவான். ஸோ த ஒன்லி திங் சாலா கேன் டூ இஸ் பேக் பாஸ். ஸோ நம்ம இந்த சீசன் வந்து சாலாவை we have not used him in the way we have used him in previous seasons. அது நீங்களும் ஒத்துப்பீங்க. பட் how என்ன வித்தியாசமா யூஸ் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். சாலா வந்து we used to let him go inside and play as an inside forward மாரி. இப்போ வந்து he is primarily holding the width or playing on the touchline. அது வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஏன்னா சாலா இப்ப எப்படி சொல்றது, ஹெண்டர்சன் நம்ம பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன், ஆர் மேபி ட்ரையாங்கிள்ஸ். அந்த ட்ரையாங்கிள் அப்ப நீங்க மோஸ்ட் டைம்ஸ் நீங்க ஹெண்டர்சன் ட்ரெண்ட் தான் நீங்க அந்த ரைட் வித் ஹோல்ட் பண்ணி பாப்பீங்க. வெரி ரேர்லி சாலா ஹோல்ட்ஸ் தி வித். ஆனா he comes into the half spaces. எக்ஸாக்ட்லி. ஆனா இப்ப அவுட் ஆஃப் பொசிஷன் சாலா கம்ப்ளீட்டா வித் தான், ஏன்னா அங்கதான் he has to defend. ஆனா நம்மளுக்கு பால் வந்ததுக்கு அப்புறம் சாலா அண்ட் மானே ஆர் ஈவன் டியாஸ் ஆர் ஜாட்டா யார் இருந்தாலும் they come central. அந்த வித்த வந்து ஃபுல் பேக்ஸ் அந்த எயிட் யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அது வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அந்த ஹாஃப் ஸ்பேஸ் அந்த சேனல்ஸ்ல வராததுனால சாலா இஸ் நாட் கெட்டிங் த டைம் அண்ட் ஸ்பேஸ் ஆன் த பால். ஓகே, நீ வந்து சாலா சைடுல இருந்து டிஃபெண்ட் பண்ற. யூ ஆர் ஐடியலி சேயிங் சாலானால இவ்வளவுதான் முடியும், இவ்வளவு நாள் சாலா இதான் பண்ணிருக்கான், நம்ம இப்ப சிஸ்டம் மாத்துறதுனால சாலானால அடாப்ட் பண்ண முடியல. அப்போ வாட் டஸ் இட் சே அபௌட் சாலா? What does it say? Yeah, this is not his best system. This is not his ideal working conditions. And இத இன்னொன்னு I'll extend. நம்ம பிரைட்டன் கேம் பாத்தீங்கல்ல, அதுல சாலா எவ்வளவு சான்சஸ் கிரியேட் பண்ணா நம்ம பார்த்தோம். அது வந்து பிரைமர்லி 10 ரோல். எனக்கு வித்து வேணா ஒண்ணு வேணா அந்த 10ல இந்த இன்சைட்ல விளையாடுறப்ப we saw how many chances he created. அப்ப finish பண்ணல, அதையும் நான் சொல்றேன், finish பண்ணல, which is a question mark on all our attackers. அதனால I'm not talking about it. ஆனா அந்த chance creation or the goals வந்து he primarily does it from the inside channels from my point of view. Or அந்த வித்து கொடுக்கறப்ப இன்னொரு இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தோம்னா, நம்மளே சொல்லியிருக்கோம், நுனியஸ் is the one that creates chaos. இந்த சிஸ்டம்ல வந்து நுனியஸ் அவன் ரன்ஸ் பண்ணலினா we wouldn't be able to do anything for that matter. Absolutely. அப்போ we have to ideally play Nunez in the middle. You cannot put Nunez on the width because it would add nothing basically. அப்போ Nunez பண்ற ரன்ஸ்ல தான் it creates space for Salah, which he should ideally go into that space. அவன் கிரியேட் பண்றதுல இந்த கேம்ல ட்ரெண்ட் அலெக்சாண்டர் ஆர்னல்ட் comes on in the 48th minute. அந்த சீக்வன்ஸ்ல நீ பாத்தீங்கன்னா கண்ணை நம்ம லிவர்பூல் ஃபேன்ஸ் நம்ம கண்ணை மூடிடுவோம், டேய் இங்க என்னடா பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி. வரான் சென்டர்ல பால வாங்கி சென்டர்ல சர்ன்னு ஓடுறான், கண்ணை பார்க்காம கிராஸ். யாரு கிராஸ் பண்ற, எதுக்கு கிராஸ் பண்ற, எதுவுமே கிடையாது. அதான் நான் கேட்கிறேன். see இந்த லாஸ்ட் 2 months வந்து சாலா has been nothing. so ideally if you are a great player you have to create something when the team is looking up to you basically. மீதி 2 பேரும் உன் லெவல்ல கிடையாது, நீ வந்து ஒரு வேர்ல்ட் ஸ்டேஜ்ல இருக்கிற பிளேயரு, உன்னால எப்படி உனக்கான ஒரு சான்ஸை உன்னால எப்படி கிரியேட் பண்ணிக்க முடியாது? அது I have the same question with Salah and எப்படி சொல்றது, it is against him ன்னு நான் சொல்றேன். பட் இன்னொன்னு பார்க்கணும், he is not in his proper age or in his peak of his form. So age factor இருக்கு. He doesn't have the same pace that he had a few seasons ago. அதையும் நம்ம பேசணும். பட் நான் சாலா ஃபுல்லா டிஃபெண்ட் பண்றேன்னு இல்லை. ஐ ஆல்சோ ஹேவ் ஃபியூ திங்ஸ் அகேன்ஸ்ட் சாலா அண்ட் நீங்க சொன்னதுல ஐ அக்ரி வித் ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங். ஆனா அந்த ஒரு ரீசன்னால மட்டும்தான் ஐ திங்க் சாலா இஸ் நாட் at his potential that we all think he can be. And இன்னொன்னு வந்து you are saying we either build the team on Nunez or we build the team on Salah. ரெண்டையும் வெச்சிட்டு you cannot incorporateங்கறீங்க. we build the team on Trent இப்போ for the next 10 games என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா Trent வந்ததுக்கு அப்புறம் we saw how the game completely changed. That's true. Trentடும் சில பாசஸ்லாம் கவலைக்கிடமா இருந்தது. ஆனா தெரியும் சொல்ல வேணாம்னு நினைச்சேன், பட் சொல்லிடுவோம். பட் அவன் அட்லீஸ்ட் இந்த கிளாப்ஸ் tenure and how many ever games that's left, 10 and Europa whatever, அதுல மொத்தமா 10 ஒரு யூரோப்பா எஸ் 7 கேம்ல இப்போதைக்கு வச்சுப்போம். அந்த 7 கேம்ல ட்ரெண்ட் சுத்தி தான் we have to build a team. ஏன்னா அவன் இருந்தப்ப Arsenal had technically possibly the best defense in the world, in the league வேணா சொல்லிப்போம். அவங்கள வந்து எவ்வளவு
ப்ராப்ளம்ஸ் காஸ் பண்ணான்னு நம்ம பார்த்தோம். அண்ட் நியூனியாஸ் ஆன் த லெஃப்ட் ஹவு மச் ப்ராப்ளம்ஸ் ஹி காஸ்ட்னு நம்ம பார்த்தோம். ஸோ அதனாலதான் நீங்க வந்து நியூனியாஸ் சென்டர்னு அப்ப சொன்னா மட்டும் எனக்கு ஒரு டவுட் இருந்தது. ஏன்னா அந்த ஆர்சனல் மாரி டீம்ஸ் அவன் லெஃப்ட்ல போட்டா பிரிச்சு மேஞ்சு அவன் ஹி வில் டூ சம்திங். ஸோ அதுக்காக தான். பட் சாலாவோட பாயிண்ட் ஓவர் அண்ட் ட்ரெண்ட்டை வச்சு பில்ட் பண்ணணும்னு என் பாயிண்ட் ஆஃப் வியூ. அடுத்த கொஸ்டின் வாஸ் நான் மறந்துடுவேன்னு சொன்னேன். என்ன சொன்னீங்க? இல்ல, இந்த சாரி. அட்டாக்கர்ஸ்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணல. சோ பேசிக்கலி வாட் ஆர் வி ட்ரைங் டு டு அப்படிங்கறத தான் கேட்டேன். எக்ஸாக்ட்லி. அட்டாக்கர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணலனா மிட்ஃபீல்டர்ஸ் ஆர் யூ ஹேவ் டு இன்கார்பரேட் தி டீம் so someone else can do it. அது நம்ம பண்ணல. அதுதான் கேக்குறேன். அப்ப இந்த இன்டர்நேஷனல் பிரேக்ல ஐடியலி நீ என்ன பண்ண? எக்ஸாக்ட்லி. அதுக்கு தான் அடுத்த கொஸ்டின், அடுத்த பாயிண்ட். ஒரு டீம் வந்து they are built on principles and intent. அதுதான் வந்து ஒரு டீமுக்கு ஸ்டெபிலிட்டி தரும். என் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்மளுக்கு இந்த சீசன் ஒரு பிரின்சிபல்ஸ் ஒரு இன்டென்ட் எதுவும் கிடையாது. நீங்க do you agree with that as well? Yeah, okay. So அந்த பிரின்சிபல்ஸ் ஒரு இன்டென்ட்னு இல்லைன்னா it will be very difficult in these types of tight games. நம்ம இவ்வளவு நாளா we have been scoring late goals. இது உண்மையா டைட் கேம் ரோஹித், மனசை தொட்டு சொல்லு. நம்ம விளையாண்ட ஃபுட்பாலுக்கு டைட் கேம் ஆயிருக்குல்ல. அதனால see it shouldn't have been at the stage where it was. அது நான் 100% ஒத்துக்கிறேன். ஆனா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கிறப்ப ஹவு யூ மேக் தி பெஸ்ட் ஆஃப் இட்ங்கிறப்ப ஒரு பிரின்சிபல் வேணும், ஒரு இன்டென்ட் வேணும். எனக்கு ஃப்ரம் மை பாயிண்ட் ஆஃப் வியூ ஆனஸ்ட்லி இந்த சீசன் ஃபுல்லா நம்ம ஃபுட்பால் விளையாடல, வி பீன் பிளேயிங் ஆன் எமோஷன்ஸ். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் வந்து வி ஹேட் த ஹை ஆஃப் நியூ மிட்ஃபீல்ட் அண்ட் வி வர் ஸ்கிரேப்பிங் வின்ஸ். கிளாப் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் இட் வாஸ் பியூர் எமோஷன்ஸ், வேற எதுவுமே கிடையாது. அதான் நம்ம அதுக்கு வரதுக்கு முன்னாடி நான் வந்து மிகப்பெரிய கேள்வி ட்விட்டர்ல எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. கேக்போ வித்துரு, டியாஸ் வித்துரு, சாலாக் வயசாகி போச்சு வித்துரு, நுண்ணியஸ் பினிஷே பண்ண மாட்டான் அவனை வித்துரு, ஜோ கோமஸ் ரைட் பேக்கே ஆட முடியாது அவனை வித்துரு, இப்படின்னு ஏகப்பட்டது போயிட்டு இருக்கு. நவ் இந்த ஒரு ஐ கேனாட் சே ஸ்லம்ப் இன் ஃபார்ம், இந்த ஒரு இடத்துக்கு வந்து நிப்பாட்டி இருக்கிறதுக்கான காரணம் வந்து இஸ் இட் டவுன் டு Klopp not adapting to where we are in this stage of the season, or is it down to the players not finishing what they need so that we could have gotten the wins? So இத வந்து பிளேயர்ஸ் விக்கிற நிலைமைக்கு நம்ம கொண்டு நின்னுட்டோமா, இல்ல are we coming to the end of someone who has to be replacedங்கிற பாயிண்ட்க்கு வந்துட்டோமா? எங்க சைடுல ப்ளேம் பண்ணலாம்? இல்ல, இட் இஸ் நாட் அடாப்டிங். விக்கிறது வந்து I'll come to that secondary, but final third actions வந்து it is based on skill set, off the ball runs, timing, finishing எல்லாம். சாலாக் நம்ம சொன்னால செப்பரேஷன் பிட்வீன் ஹிம் அண்ட் த பிளேயர்ஸ் அந்த மாதிரி. ஸோ அது வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் ஸ்கில் செட் அண்ட் த ப்ரொஃபைல் ஆஃப் த பிளேயர்ஸ். அது ரொம்ப க்ரூஷியல். அண்ட் அது வந்து நம்மளுக்கு இப்ப ப்ராப்ளமா இருக்கு. ஏன்னா டியாஸ் வந்து he has not been in his best form for Liverpool in terms of finishing situations. Nunez வந்ததுல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். Salah off post injury he has not been at his best in terms of finishing situations, and Salah we have seen him miss easy chances. ஆனா he scores some extremely difficult ones to make up for it. அதனால நம்ம மறந்துடுவோம். இப்ப எதுவுமே நடக்காதுங்கிறப்ப அந்த ஸ்கில் செட் இல்ல, அதுதான். So that is probably எப்படி சொல்றது, it has to be learned. சில பேர் வந்து சொல்லலாம் it has to be in the player, like சின்ன வயசுல இருந்து அது இருக்கணும், it can't be learned. பட் அது வந்து அவங்களுக்கு தான் தெரியும். I am not a coach or I'm not a player who has played like professional level. So அது வந்து I think it can be learned. ஏன்னா இப்ப டியாஸ் கொலம்பியாக்கு நம்ம ஹைலைட்ஸ் ஆர் மேட்ச் ரீல்ஸ் எல்லாம் பார்த்தா it's completely different. புரிய மாட்டேங்குது. Like how can he do that for Colombia, not do anything here? அப்பனா you have to take it to the management தானே. அப்பனா you have to take it to the coach and to the tacticians saying அங்க அவன் அவ்வளவு பண்றான், நீங்க ஏன்டா லிமிட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு நம்ம கேட்கணும். எஸ், அதுதான் அடுத்த பாயிண்ட் வந்து. அதனால தான் ஐ செட் இட்ஸ் பிளேமிங் தி மேனேஜர் ஆர் அடாப்டேஷன்ஸ் rather than the players. ஏன்னா இப்ப டியாஸ் கோமெஸ் லெஃப்ட் பேக் விளையாடுறதுக்கும் ராபர்ட்சன் லெஃப்ட் பேக் விளையாடுறதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா கோமெஸ் வந்து he doesn't go all the way up front, ராபர்ட்சன் மாரி. ராபர்ட்சன் போனா டியாஸ் will go to the half spaces. இல்ல நீங்க ஒரு சீக்வன்ஸ் பார்த்திருப்பீங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நடந்தது. அந்த டிரான்சிஷன்ல இருந்தோம், ராபர்ட்சன் he made it to Diaz was in the offline. அவன் வந்து he saw the Robertson run in the inside channel who passed it to him. சூப்பர் பாஸ் கொடுத்தான். So அந்த
கர்டிஸ் ஜோன்ஸ் அங்க லெஃப்ட்ல இருந்தான்னு நினைக்கிறேன். ஐ கரெக்ட் திங்க் ஹி கரெக்ட் வாஸ் ஹோல்டிங் வித் கர்டிஸ் ஜோன்ஸ் இருந்தா. சோ திரும்ப அந்த ட்ரையாங்கிள்ஸ்க்கு தான் வரும். ஸோ அந்த ட்ரையாங்கிள்ஸ்ல வி கீப் ஸ்விட்சிங், நீ மாத்தி நான் மாத்தி அந்த மாதிரி. கோமெஸ் வந்து நம்ம பிரைமரியா என்ன ரோல் யூஸ் பண்ணிருக்கோம்னா, மூவ் இன் டு மிட்ஃபீல்ட் டு ப்ரொவைட் அன் எக்ஸ்ட்ரா நம்பர் டு ஸ்டாப் டிரான்சிஷன்ஸ். அவனுக்கு ஆண்டி ராபர்ட்சன் ரோல் கிடையாது. ஸோ அதனால டியாஸோட பெஸ்ட் நம்ம பார்த்தது இல்ல. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி இட் இஸ் டவுன் டு நாட் அடாப்டிங். அண்ட் coming to selling players வந்து yes, one or two might have to go depending on how the club thinks about the future. At this point in time, give me a list. Ideally நான் உனக்கு எப்படி சொல்றேன்னா, ideally everyone gets bids அப்படி சொல்றேன். Who gets bids ன்னு கேட்கல. Everyone gets a bid. Now who will you sell? Who should we sell? அப்படி விட்டுறலாம். Irrespective of the manager. நான் மேனேஜர்லாம் எவன் உள்ள வராங்க. Yeah, irrespective of the manager, current ஃபார்ம்ல இருக்கிற current players-க்கு everyone gets a bid that matches their valuations. அப்படி நான் சொல்லிடுறேன். அப்போ who should we sell? Might have to go with Gakpo at this point in time. Maybe கடைசி 2 கேம் அந்த மனுஷன் ஒண்ணுதான்ப்பா நல்லா ஆடி இருக்கான். அதுதான் நம்ம எப்பவுமே வந்து we look at it on the previous forms or recent games வச்சு. நான் ஒரு ஹோலிஸ்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா கேக்போ வந்து மேனேஜர்ஸ் தான் திரும்ப போவேன். ஐ திங்க் ஹி இஸ் பெஸ்ட் சூட்டட் ஃபார் ஜேடிபி கோச், பெப் குவார்டியோலா, மிக்கல் ஆர்டெட்டா அந்த மாதிரி ஒரு கோச்சுக்கு போனா ஐ திங்க் ஹில் டூ வெல். அதனாலதான் நான் வந்து லிண்டர்ஸ் ஆயாக்ஸுக்கு போனா அவங்க கூட கிராவன்பர்க்கையும் கேக்போய் சேர்த்து கொடுத்துடலாம், பை 1 get 2 நம்ம பேசியிருந்தோம், அந்த மாதிரி 2 பேரும் வச்சுக்கோங்கடா அப்படின்னு கொடுத்துடலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். At this point in time கேக்போ ஒன்னு, depending on how we go forward, Diaz we have to think about. So you're not even bringing Salah into the question. I give him 1 or 2 years. அவனுக்கு அடுத்த வருஷம் கான்ட்ராக்ட் முடியுதுன்னு நினைக்கிறேன். 2025 I think his contract is ending. So எனக்கு தெரியல அப்போ அந்த அளவுக்கு பிட் வருமான்னு தெரியல. But I think we can expect a big bid this summer from Saudi for sure. எட்வர்ட்ஸ் இருக்க வரைக்கும் எனக்கு பயம் இல்ல. அவன் he'll take them to nice dinners, fancy restaurant, champagneலாம் வாங்கி கொடுத்து அவன் வித்துருவான் காசு கொடுத்து. அந்த தைரியம் எனக்கு இருக்கு. சோ அதனால I'm not worried about how much. இல்ல ஆக்சுவலா அது இன்னொரு கேள்வி இருக்கு. I don't know how much Edwards will get involvedங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. Because he is the CEO. அதாவது we have a sporting director, Richard Hughes. So Richard Hughes is the director. So I don't know how much it will be on Edwardsங்கிறது ஒரு நம்பர். நம்ம எனக்கு அதான் புரிஞ்சுக்க, எனக்கு பாதி ஃபேன்ஸ் பேசி எனக்கு புரிஞ்சுக்க முடியல. டேய் எட்வர்ட்ஸ் இருக்கா பாத்துப்பான், எட்வர்ட்ஸ் இருக்கா, டேய் அவன் வந்து சிஇஓடா. He is not someone who's going to be actively sitting and watching out for the market. He's actively sitting and watching out for the team. கிடையாது, அவனோட ரோலே கம்ப்ளீட்லி வேற. எனக்கு நீங்க எப்படிதான் இப்படி வளர்றீங்க அப்படிங்கிறது எனக்கு பாக்குற கடுப்பா இருக்கு. So I don't know what Richard Hughes will do in terms of selling. நீங்க சொன்னதுனால எங்க எழுதி வச்சிருந்தேன், I'm searching for it. It was a list of what we have, like நம்ம அந்த ரோல்ஸ் எல்லாம் பாக்குறியா? ஓகே, எக்ஸாக்ட்லி அது எழுதி வச்சிருந்தேன். I'm just looking for it. So ரிச்சர்ட் ஹியூஸ் கூட சேர்ந்து 2 பேர் வந்தாங்க, வர போறாங்கன்னு நினைக்கிறேன். ரிச்சர்ட் ஹியூஸ் கூட வேலை செஞ்சவங்களே, I don't know the names. And it was, I had it in the order of CEO யாரு, ஸ்போர்ட்டிங் டைரக்டர் யாரு, அந்த மாதிரி. ஓகே மேபி அப்ப கரெக்ட்டா பாரு இல்லனா. பட் yeah, that's what I don't understand. See, Michael Edwards is not yours. He is not the sporting director மக்களே. He is the CEO, primarily in charge of acquiring a new team. That Liverpool don't have feeder teams. And the feeder team system கண்டுபிடிச்சியா? ஓகே, அந்த feeder team systems-க்கு தான் they hired Edwards. But yeah, take it. What's the pyramid? Mike Gordon is the president. William Spearman வந்து lead data scientist, and the Harvard educated person. Dave Fallows head of recruitment. ரொம்ப நாளா இருக்கு. Dave Fallows-உம் அந்த அது என்ன நாட்டிக்ஸ் அவன் கம்பெனி பேரு? Ludonautics-ல இருந்து டேவ் ஃபாலோஸையும் கொண்டுட்டோமா? இல்ல அது வந்து Graham முன்ன ஹீஸ் இன் Ludonautics. டேவ் ஃபாலோஸ் Ludonautics போவே இல்ல. Ludonautics ஆரம்பிச்சது வந்து இயன் கிரஹாம், and இயன் கிரஹாமோட பார்ட்னர் வாஸ் மைக்கேல் எட்வர்ட்ஸ். சோ நம்ம மைக்கேல் எட்வர்ட்ஸ் மட்டும் தூக்கிட்டு வந்துட்டோம். ஓகே. Barry Hunter chief scout, பழசு, he is already there. இப்ப வந்து there's a change. Mike Gordon was the CEO of football who became the president, and Michael Edwards became the CEO of football. Richard Hughes is the sporting director. Mark Burkhill, who worked under Richard Hughes, is the supporting chief scout. நமக்கு chief scout இருக்கு, but we have another supporting chief scout. Jansen Moreno, we have got an opposition analyst. And we are looking at Pedro Marquez for second club management.
ரைட் ரைட் from ரைட் Benfica. பென்ஃபிகா இருந்து ரைட் ரைட் எஸ், ரைட் அது வந்து ஓகே செகண்ட் கிளப் மேனேஜ்மெண்ட். ஸோ இதுதான் ஓகே நம்ம ஆர்டர். என் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஐ திங்க் நம்ம அவுட் ஆஃப் டாபிக் போறோம், பட் ஐ ஜஸ்ட் கவர் இன் 2 minutes, ரொம்ப பேசல. மைக்கேல் எட்வர்ட்ஸ் வந்து when we approached him, he said எனக்கு திரும்ப அந்த யர்கன் கிளாப் சிச்சுவேஷன் வரக்கூடாது. ஐ டோன்ட் வாண்ட் த மேனேஜர் ஹேவிங் மோர் பவர் தென் மீ. ஸோ எனக்கு ஸ்போர்ட்டிங் டைரக்டர் ரோல் மட்டும் பத்தாது, ஐ நீட் சம்திங் எல்ஸ். வி கேம் த CEO ஆஃப் ஃபுட்பால். But his role is still going to be finding out key players and identifying talent. அதுல ஐ டோன்ட் திங்க் எஸ். ஏன்னா அவன் வச்சிருக்க எக்ஸல்ஸ் வந்து இந்த உலகத்துல யார்கிட்டயும் கிடையாது. அவன் கண்டுபிடிச்ச பிளேயர்ஸ் வந்து ஐ ஹவ் நெவர் சீன் பெட்டர் ரெக்ரூட்மெண்ட். இப்ப மைக் கார்டன் வாஸ் தி CEO when Rich Edwards was the sporting director. So Rich Edwardsக்கு வந்து he only had to do sporting director. Yes. கரெக்ட்டா? அப்போ his primary job was this, but இப்போ CEO is not going to be his primary jobங்கறதா என் கேள்வி. Yes, he'll also have to look at the other clubs, second club, feeder club management. ஏன்னா அந்த கிளப்புக்கும் he'll be doing the scouting to get players. ஏன்னா இப்ப நம்ம வந்து ஒரு 12 வயசு 13 வயசு பிளேயரை we can't directly bring to Liverpool. Correct. South American market. அந்த மாதிரி பிளேயர்ஸ் we எப்படி சொல்றது, Michael Edwards he'll identify and he'll take them to we'll buy them from the second club. Second club வாங்கிட்டு அங்க டெவலப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் we'll bring him to Liverpool. So அந்த ஓவர்ஆர்க்கிங் தியரி என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தா it is he conducts how the club is run completely. Second club, main club, எல்லாமே. And என் பாயிண்ட் ஆஃப் வியூல you might agree or it might be different. Sporting director is basically it's not identifying players, it's more of getting the deals done, finding the right thing for இது. So அந்த ரோல் வந்து எட்வர்ட்ஸ் won't do. அதனால ஐ மைட் பி ராங். அந்த டின்னருக்கு ரிச்சர்ட் ஹியூஸ் கூட்டு போவான் டின்னருக்கு, மைக்கேல் எட்வர்ட்ஸ் கூட்டு போக மாட்டான். பட் ஐ திங்க் மைக்கேல் எட்வர்ட்ஸ் will be the main man. Coming back to our game, the answer your question. இல்ல நான் எதுக்கு நான் அதை கொண்டு வந்தேன் அப்படின்னா, அதாவது நீ சொன்ன பிளான் வந்து நெக்ஸ்ட் 5-year பிளான். அதாவது you get a feeder club, அதுல இருந்து you get players and every club is doing the same anyways, and then you bring it here. Immediately what is the idea-ங்கறத கேட்டதுக்கு you said you want Gakpo gone and you want Diaz gone, not gone. They will have to potential options for money. Yes. அப்படிங்கிறது you pointed out. And I also think Robertson is a liability at this point in time. That is one big liability. And obviously Endo. நம்ம வந்து Endo பத்தி பேசணும். So Endo பத்தி இந்த டாபிக் நான் சொல்லி இந்த கேம்ல வந்து பிளேயர் ரோல்ஸ் அண்ட் Endo எழுதியிருந்தேன். So Endo 31 years old. When we bought him, we didn't expect this from him. After 2 months நம்ம தூக்கி கொண்டு தலையில உட்கார வச்சிட்டோம் பயங்கரம் அப்படின்னு. And now this dip is expected. ஏன்னா ஒரு 31 வயசு டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டரை வந்து யர்கன் கிளாப் சிஸ்டமுக்கு வந்து ஓரளவுக்கு தான் கொடுக்க முடியும். ஒரு 20 கேம்னா 25 கேம் தான் ஆட முடியும். அவனை தூக்கி கொண்டாந்து 45 கேம் ஆடுனானா கண்டிப்பா அவனால முடியாது. நடுவுல வந்து ஏசியன் கப்புக்கும் போயிட்டு அங்க கேப்டன்சியும் பண்ணிட்டு I think they went to the quarters or semis நினைக்கிறேன். And then he came back Koreaவோட தோத்தாங்களோ something. Yeah 4 நாள்ல திரும்பி விளையாண்டான். திரும்பி வந்த 2 நாள்லயே 3 நாள்ல திரும்பி full game here. நமக்கு தான் 7:30 kick off கொடுத்துருவாங்களே. Exactly. So I don't blame Endo at any point now because exactly because Klopp that's why we went for Caicedo. அதாவது எல்லாரும் ஜோக் பண்ணலாம் Caicedo வர மாட்டான்னு தெரிஞ்சா பணம் கொடுத்தோம். பட் we were serious. இல்லன்னா 110 மில்லியன்ங்கிறது பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து மனுஷன் வெளியே சொல்லி வந்து அவமானம்லாம் பட மாட்டாரு. Klopp has never done that before. ஒரு பிளேயரை பத்தி வெளியே பேசினதெல்லாம். சோ நிறைய பேர் வந்து Endo வித்தரணும் அப்படின்னு. He was bought as a stopgap. He was not bought to be a main. லிட்டரலா 12 மில்லியன் கொடுத்தோம். ஆமா 12 மில்லியனுக்கு கொண்டாலும் எதிரி எவ்வளவு எதிர்பார்க்க முடியுமோ கொண்டாந்து நிப்பாட்டிட்டான். டைட்டில் ஃபைட்ல 7 கேமுக்கு வர வரைக்கும் கொண்டாந்து நிப்பாட்டிட்டான். இதுக்கப்புறமா அவனையே பண்ணுங்கன்னா I don't think it is possible. But coming to the grand scheme of things here, both of us agree we were scraping through the season. We were getting last minute goals. There wasn't football. Basically, it was people running on fumes. People running on fumes from the crowd. People running on fumes from the aspect that Jurgen Klopp announced his departure. இது வந்து ஒரு அனாலஜியா வந்து நம்மளோட 1920 டீமையும் வந்து இப்ப இருக்கிற டீமையும் கம்பேர் பண்றேன். ஐ நோ இட் இஸ் ஸ்டூபிட் கம்பேரிங். நான் எதுக்கு கம்பேர் பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் பியூர்லி ஆன் தி ஆன் பிச் கேப்பபிலிட்டிஸ் அண்ட் வாட் வி வர் டூயிங் ஆன் தி பிச் அந்த சமயத்துல. இட் இஸ் நாட் சஸ்டைனபிள்ங்கிறது வந்து நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிட்டு இருந்தோம். இப்படி பேர்லி கெட்டிங் த்ரூ கேம்ஸ் எல்லாம் வந்து வேலைக்காகாதுடா அப்படின்னு. Do you think we are at that point where we feel okay அவ்வளவுதான், இதுக்கு மேல வந்து அட்ரினலின்லாம் ஓடாது, இதுக்கு மேல வந்து
we need a system, but it is too less of a time to implement a system and even play for the system. So where are we right now? எஸ். ஸோ நீங்க சொல்லியிருந்தீங்க இட்ஸ் அபவுட் இம்ப்ளிமெண்டிங் அ சிஸ்டம் அப்படின்னு. ஸோ இப்போ ட்ரெண்ட் வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்லியிருந்தேன் வி ஹவ் டு பில்ட் இட் அரௌண்ட் ட்ரெண்ட். ஸோ இப்போ வந்து திஸ் இஸ் த பெர்ஃபெக்ட் டைம் டு மேக் அ சேஞ்ச். சரி ஓகே, இட்ஸ் வாட்ஸ் டன் இஸ் டன். நம்மளே சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு. பட் அட் திஸ் பாயிண்ட் இன் டைம் நம்ம வேற ஆப்ஷன்ஸே இல்லை. வில் லைக் வாட்ஸ் டன் இஸ் டன், வில் பில்ட் இட் அரௌண்ட் ட்ரெண்ட். நம்ம I'll be honest, ட்ரெண்ட் இருந்தப்ப we had a basic structure. நம்ம நல்ல ஃபுட்பால் விளையாண்டோம்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் இருந்தது, ஒரு அட்டாக்கிங் இன்டென்ட் இருந்தது. ட்ரெண்ட் இல்லாததுக்கு அப்புறம் the only attacking intent we had was McAllister. ஸோ அதனால I would say this might be good for the rest ஒரு 9 கேம்ஸ்க்கு ட்ரெண்ட்டை வச்சு பில்ட் பண்ணா. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி இட்ஸ் 100% ட்ரூ. ஐ திங்க் எல்லாரும் அக்ரி பண்ணாங்க. 1920 இட் வாஸ் பியோர் ஃபுட்பால் ஹை. அந்த மாதிரி ஃபுட்பால்லாம் நான் பார்த்தது கிடையாது. ஐ மீன் நான் ஒரு 9-10 வருஷமா தான் பார்த்துட்டு இருக்கேன். தட் இஸ் மை, எப்படி சொல்றது, மை பீக் ஆஃப் ஃபுட்பால் எனக்கு. ஸோ அதுக்கும் இதுக்கும் த ஒன்லி டிஃபரன்ஸ் இஸ் நம்ம பேசின மாரி இட் இஸ் பிரின்சிபல்ஸ் அண்ட் இன்டென்ட். நம்மளுக்கு பிரின்சிபல்ஸ் அண்ட் இன்டென்ட் கிடையாது இந்த சீசன். ஸோ அதனாலதான் there are issues and வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல at this point in time. Have we punched above our weight already? Have we achieved our season targets already? And do you feel it's okay, or do you feel it is bad of what happened today? இல்ல இந்த ஒரு குவாட்ரபிள் ரன்ல வந்து இந்த ஒரு 3 வீக்ஸ்ல எல்லாமே போனதெல்லாம் do you see it as expectations இருந்துச்சு, நம்ம பண்ணிருக்கலாம், நம்ம பண்ணலன்னு தோணுதா? இல்ல இந்த நிலைமைக்கு நம்ம கொண்டு வந்து நிப்பாட்டினதே பெருசு, பரவாயில்லடா சீசன் ஆரம்பிக்கும் போது இங்கதான் வந்து நிப்பாட்டணும்னு நினைச்சோம், நம்ம வந்து நின்னுட்டோம்னு தோணுதா? எந்த சைட்ல நீ நிக்கிற? I'm on the latter side. ஏன்னா இப்ப நம்ம சீசன் முன்னாடி என்ன கேட்டிருந்தீங்கன்னா I would have said கப்ல ஒரு குட் ரன், யூரோப்பா லீக் ஜெயிக்கணும். ஒண்ணு முடிச்சாச்சு, ஒண்ணு தொங்கிட்டு இருக்கு எங்கேயோ. ஸோ தப்பானது சொல்ல, ஜெனரலா தான் சொன்னேன். தொங்கிட்டா ஒரு சின்ன ஊசி நூல்ல தொங்கிட்டு இருக்குது, அதெல்லாம் நம்பிக்கை இல்ல. So have we achieved our goals? No, absolutely not. Have we achieved our goals in PL? Yes. In Cup? Yes. Europa League? No. அதுதான் நம்மளுக்கு மெயினா இருந்தது. ஏன்னா we didn't expect any Liverpool to challenge for the title. ஸோ நம்மளுக்கு ஒரு ஆசை இருந்தது யூரோப்பா லீக் போகணும். அப்புறம் லீக் டைட்டில் சான்ஸ் பிளான் ஆரம்பிச்சோம். அண்ட் தென் யூரோப்பா லீக் தோத்ததுக்கு அப்புறம் சரி யூரோப்பா லீக் விடு, நம்மளுக்கு அதுக்கு பரவாயில்ல, நம்மளுக்கு லீக் தான் முக்கியம். ஷாங்க்லி சொன்னது திஸ் இஸ் அவர் பிரெட் அண்ட் பட்டர், நம்ம இதை சாப்பிட்டுக்கலாம், நம்ம இதை ஜெயிச்சிடலாம் அப்படின்ட்டு we said let's focus அப்படின்னு. இப்ப இந்த கேம், ஆர்சனல் கேமுக்கு முன்னாடி இந்த கேமுக்கு அப்புறம் நான் ட்விட்டர்ல பார்த்ததுக்கு அப்புறம் play the full strength squad on Thursday, let's go and win the Europa League. திருத்த மாட்டானுங்க இல்ல, அதுதான் அதேதான். ஸோ எப்படி சொல்றது, இந்த ஹாஃப் பேக்ட் அரவேக்காடு அந்த மாதிரி தான் we are in this point in time. There are lots of things to be proud about. At the same time தலை குனியறதுன்னு இல்ல, அதோட மோசமா இருக்கு நிறைய விஷயங்கள் to think if you think back. Namely United game 3 games performance. ஏன்னா நான் வந்து இப்ப டிரான்சிஷன் சீசன் நான் எல்லாமே ஒத்துக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா when it is right in front of you, when you know what you're supposed to do, அதுக்கப்புறம் பண்ணலன்னா தான் I get pissed. இப்ப நம்மளால இப்ப வந்து நான் வந்து ஒரு லூட்டன் டவுன்ட்ட போய் நீ 60% பொசிஷன் வச்சு 5 ஷாட் எடுத்து 2 கோல் அடின்னா அது வேற. ஒரு லிவர்பூல் ஸ்குவாட் வித் தி பிளேயர்ஸ் தே ஹேவ் டு கேக்குறது வேற, ஒழுங்கா விளையாடுன்னு. அதுதான். ஸோ யூரோப்பா லீக் கேம் அது கூட இட்ஸ் ஒன் திங் டு திங்க் அபவுட். ஒழுங்கா விளையாடுறதுக்கு அது பெர்ஃபார்மன்சஸ். அண்ட் இன்டர்நேஷனல் பிரேக் அப்புறம் சுத்தமா ஒழுங்கா விளையாடல. ஐ மீன் ஃப்ரம் த யுனைடெட் FA கப் கேம் யுனைடெட் ஃபேன்ஸ்லாம் நீங்க செம்ம சந்தோஷப்படுவீங்க இல்ல. பட் ஆக்சுவலி ட்ரூ இல்ல, ஒரு 7-0 கேம் வின் பண்ணிட்டு நம்ம பண்ணாத அலப்பறையா போன சீசன் ஒட்ட அட்டி அடிட்டு போட்டு பிரிச்சு மேஞ்சோம். அப்போ கூட அவனுங்க வந்து டாப் 3ல முடிச்சு யூரோப்பா ஜெயிச்சாங்க, கேரபா ஜெயிச்சாங்க. இப்ப சொல்ல நமக்கு லாஸ்ட் அதான் போல. எனக்கு தெரிஞ்சு வேற எந்த பெருசான ஹோப் எனக்கு இல்லப்பா இந்த பாயிண்ட்க்கு அப்புறம். பட் இது வந்து ஜஸ்ட் டு கம்பேர் தட் லாஸ்ட் டாக்கிங் பாயிண்ட் இன் தட் ஹவு மச் டு யூ திங்க் த கிளப் ஹேஸ் கம் ஆன் இமோஷன்ஸ் until this point in time? In the emotional point வந்து was it down to Klopp announcing it in the wrong time, which is why
பிளேயர்ஸ் மேல ஏகப்பட்ட பிரஷர் போடப்பட்டுச்சு. இதனாலதான் வந்து நம்ம இதெல்லாம் எதுவுமே ஜெயிக்க முடியல. கிளாப் வந்து கடைசி வரைக்கும் இருந்து வந்து பண்ணிருக்கலாம். சோ டு யூ திங்க் கிளாப் வந்து அனௌன்ஸ் பண்ணது தப்பான டைம் உனக்கு தோணுதா? ஆனா இதை முன்னாடி பண்ணிருப்பாரு, அது பண்ணிருக்காரு, அதை பத்தி அப்புறம் வருவோம். பட் இங்க நடந்தது தப்பான டைமா? இல்ல, ஐ டோன்ட் திங்க் சோ. ஏன்னா நம்ம கிளப்பு பேசுவோம், பட் வில் டாக் அபவுட் த மேனேஜர்ஸ். இப்ப கிளாப் இஃப் ஹி இஸ் லீவிங்னா பெப் லிண்டர்ஸோட லைஃப் ஹவ் ஹி கண்டினியூஸ் அதை யோசிக்கணும். பீட்டர் ஐ ஃபர்காட் ஹிஸ் லாஸ்ட் நேம், பீட்டர் எம் எஸ் கிராவிட்ஸ் எஸ். அண்ட் ஹிஸ் பேசிக்லி கோச்சிங் ஸ்டாஃப் அவங்க லைஃப் என்னன்னு பார்க்கணும். அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு, அவங்களுக்கு குழந்தை இருந்தா அவங்க ஸ்கூல்ல என்ன பண்ணணும்னு பார்க்கணும், ஆர் their future அதெல்லாம் யோசிக்கணும். Yeah, we don't take all of that into account இல்ல. Very true. Exactly. And coming to நம்ம கிளப்பே எடுத்துப்போம், அது வந்து பர்சனல் எடுத்துப்போம். கிளப் எடுத்துப்போம். இப்ப கிளாப் if he says he is leaving தான் other managers will know, சரி okay, there is an opportunity. So இப்ப நம்ம போய் எப்படி சொல்றது, if we go and approach, they'll know there is a vacancy, and then அப்பதான் நமக்கு வந்து we get more எப்படி சொல்றது widespread media attention, or everyone's not, அவங்க ஏஜென்ட்ஸ்க்கு தெரிய வரும். அப்புறம் நம்ம we can go directly contact the agents. So அதுவும் இருக்கு. And நெக்ஸ்ட் வந்து பிளேயர்ஸ் நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்ப பிளேயர்ஸ் வந்து மெக்காலிஸ்டர், சோபோஸ்லைலாம் they came in with the idea that Klopp is going to be the long term, or at least for the next 3 years. ஏன்னா கான்ட்ராக்ட் 2 வருஷத்துக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். So the season they came in +2, so 3 வருஷத்துக்கு கிளாப்போட தான் இருப்போம் அப்படின்னு they have an idea. So அவங்களுக்கும் they should also know, saying இங்க பாரு, that's what I thought also, but that is not the case at this point in time. ஸோ நான் இந்த வருஷத்துக்கு இருப்பேன், அடுத்த சீசன்ல இருந்து யுவர் லைஃப் ஆர் கோனா பி டிஃபரெண்ட், ஐ ஒன்ட் பி தேர். அவங்களுக்கும் தெரியப்படுத்தீங்கன்னா அட் தி எண்ட் ஆஃப் தி டே கிளப் போனதுக்கு அப்புறம் அவங்க தான் தே ஹேவ் டு டேக் திஸ் கிளப் ஃபார்வர்ட். ஸோ அவங்களுக்கும் தெரியணும், கிளப்பும் தே ஹேவ் டு லுக் அட் ஆப்ஷன்ஸ், அண்ட் மற்ற மேனேஜர்ஸ்க்கும் தெரிய வரணும். ஸோ அந்த 3 ரோல் பிளே பண்ணுது. அண்ட் ஃபார் தட் ஐ வுட் absolutely agree by saying that was probably the right time Klopp announced it. And ஏன்னா இப்ப I don't know how else he's going to announce it. ஏன்னா at the end, towards the end of the season வந்தா நம்ம ஒரு மாசத்துல யாரை போய் தேடுவோம், எந்த மேனேஜர் எங்க போய் தேடுவோம்? So and towards the end of the season, so it is also basically a கேள்வி of Klopp could have just told it to the owners, told it to his staff, and not told it to the players and the media. At one point in time, if the people go to the agents, it will come out. ஏன்னா இப்ப நம்ம ரொம்ப சொல்ல வேணாம், பட் there have been rumors saying Fabrizio Romano, he does work for agents and clubs that pay him. For that they give him information. Right. By mistake நம்ம ஏதோ ஒரு கிளப் போய் கேட்டு it came out na, the repercussions would be huge and massive. அது வந்து நீ என்கிட்ட என்னமோ சொல்லாம it's like you don't want me to knowங்கிற மாதிரி வந்துருச்சுன்னா கிளப்புக்கும் பிளஸ் சப்போர்ட்டர்ஸ்க்கும் ஒரு கேப், ஒரு மேசிவ் கேப் ஆயிடும், லைக் ஒரு பிரேக் டவுன் மாதிரி. சோ அதுவும் நம்ம யோசிக்கணும். அதனால ஐ திங்க் இட் வாஸ் ப்ராபபிலி தி ரைட் டைம் டு அனௌன்ஸ் ஹிம் லீவிங். இல்ல, ஐ ஆல்சோ திங்க் புட்டிங் இன் ஆல் தீஸ் ஃபேக்டர்ஸ், நீ சொன்ன மாதிரி இன்னொரு விஷயம் வந்து கிளப் அனௌன்ஸ் பண்றது, கிளாப் அனௌன்ஸ் பண்றது இஸ் த ரைட் திங் டு டூ, rather than it leaking from somewhere and then the club coming out and accepting it. அது வந்து இன்னும் மோசமா வந்திருக்கு. அதாவது நம்ம ஏதோ ஒரு சின்ன கிளப், ஒரு மிட் டேபிள் கிளப்னா ஓகே ஃபைன் ஏதோ சொல்லிட்டு போயிருக்கலாம். ஃபார் அ மேன் லைக் யர்கன் கிளாப், அந்த ஒரு ஸ்டேச்சர்ல இருக்கிற ஒரு மனுஷனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு 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 பிரச்சனையினால வெளியே போறாரு, பிரச்சனைனால வெளியே போல, பிரச்சனையோட வெளியே போறாரு அப்படின்னு அந்த நேம் வந்து இட் நாட் சிட் வித் வாட் திஸ் கை ஹஸ் டன் ஃபார் அஸ். Coming back to his announcing his departure, he did the same at Dortmund. He announced it at different situations. அதாவது டாட்மண்ட்ல வந்து they were at one point they were 18th in the league. இப்போ வந்து Bundesliga has come down to only 18 teams, but முதல்ல வந்து அது 20 டீமா இருந்துச்சு. அப்போ வந்து they were at 18th, then they came back and they finished 11th ன்னு நினைக்கிறேன், I'm not wrong, அந்த சீசன் 11th முடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். But when they were 18th he announced it, இந்த சீசனோட நான் போறேன்னு சொல்லி they came back and they finished 11th. நம்ம வந்து we were top 3 or top 2 something when he announced it, and then we are where we are. இப்போ okay, coming back to the same thing, was it? Yeah, I understand your question. In terms of the playing capacities of both the teams at that point in time, at this point in time, do you see any similarity between what has happened after he's announced it? ஆசை இருந்தது அனௌன்ஸ் பண்ணப்ப, அதுக்கு வர. சோ நீங்க சொன்ன மாதிரி கிளாப் அனௌன்ஸ் இட் when Dortmund were in a really really bad time. அவங்க ஒழுங்காவே விளையாடல. And to draw some analogies,
I think you'll also agree with it. நான் அப்ப டாட்மண்ட் நான் என்னமோ நான் அப்பதான் ஃபுட்பால் பார்க்க ஆரம்பிச்சு சொன்னேன். ரொம்ப ஐடியாலாம் இல்லை, பட் ஃப்ரம் வாட் ஐவ் சீன் அண்ட் வாட் ஐவ் ஹர்ட், டாட்மண்ட் ஸ்டாப் டூயிங் த சிம்பிள் திங்ஸ் ரைட். ஒழுங்கா பாசஸ் போடுறது இல்ல, பேஷன்ஸ் இல்ல, ஓவர் டூயிங் திங்ஸ், பிளேயிங் ஃபார் த மேனேஜர் ரதர் தன் த டீம். இதுதான் நடந்துட்டு இருந்தது. ஸோ அப்பதான் he said, சரி ஐ எம் லீவிங், இதுக்கப்புறம் என்னால முடியாது, ஐ டோன்ட் நோ வாட் டு டூ. அதுக்கப்புறம் they started doing well. நல்லா பண்ண ஆரம்பிச்சு they finished 11th or I'm not sure where they finished, எனக்கு அந்த அவ்வளோ ஞாபகம் இல்லை. They finished some in a much better place with playing decent football. நம்ம அனௌன்ஸ் பண்ணப்ப, ஐ மீன் இங்க அனௌன்ஸ் பண்ணப்ப எனக்கு ஒரு ஆசை இருந்தது. அங்க அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் வேற லெவல்ல டீம் மோட்டிவேட் பண்ணி நம்ம என்ன பண்றோம்டா அப்படின்னு 11th முடிச்ச ஆளு இங்க வந்து நம்ம ஏதோ பண்றோம்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஜெயிச்சு கொடுப்பாருல, கனவுலா கண்டு வச்சிருந்தேன். கனவு வந்து இப்ப பாதி கனவா இருக்கு, பட் பாப்போம். அதாவது இந்த பாதியில எப்படி நீ தொங்கி இருக்க எனக்கு புரியல. அதாவது ஒரே ஒரு ரீசன் மட்டும்தான் இருக்கு. பெப்பு கிட்ட இத்தனை சீசனா இருந்த ஒருத்தன் இல்ல. ஏப்ரல் குண்டகன், நார்மல் குண்டகன் கிடையாது, ஏப்ரல் குண்டகன். அவன் மட்டும் என் கையில கிடைச்சானா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. மனுஷன் ஒருத்தாலா எல்லா பிரீமியர் லீக் டைட்டிலும் ஜெயிச்சு கொடுத்துருக்கான் பெப்புக்கு. அதுவும் அந்த ஒரு மாசம் நீங்க ஏப்ரல் எடுத்தீங்கன்னா அவன் பேலண்டார் ஜெயிக்கிற அளவுக்கு அவன் விளாண்டுருப்பான் எல்லா சீசனும். அவன் இல்லாத ஒரே தைரியம் எனக்கு வந்து அந்த நூல்ல தொங்கிட்டு இருக்க மாதிரி சொன்னீங்க யூரோப்பா லீக், அதே மாதிரி தான் பிரீமியர் லீக் தொங்கிட்டு இருக்கு, வேற எந்த ரீசனும் கிடையாது. சொல்றீங்க? எஸ் குண்டோன், எஸ். I don't know. It's a point of time where I feel பெப்பு மாதிரி வேற நாளையும் வர முடியாது. I think we have to accept it. அதாவது சும்மா அந்த ட்விட்டர்ல வந்துட்டு Jurgen Klopp is a better coach than Pep, டே சும்மா இருங்கடா, சும்மா பேசணுமேன்ட்டு பேசாதீங்கடா. என்னத்த Jurgen Klopp has achieved that Pep hasn't, நீ வந்து Jurgen Klopp is better than Pepங்க. எல்லாமே நியர்லி டைட்டில்ஸ், நியர்லி சாம்பியன்ஸ் லீக்ஸ், இதெல்லாம் வச்சுக்கிட்டு எங்க போய் பேச முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது பேசிக்கலி. The only thing Jurgen has, சொல்லு close to anything. The only thing Jurgen has over Pepனா the way of football. அது ஆல்மோஸ்ட் ஒரு டாக்டிக்கலா ரொம்ப அனலைஸ் பண்ணி பார்த்தா கூட they like Jurgen's football more than Pep's football. And as a manager, அது வந்து எனக்கு தெரிஞ்சு யாரும் அடிச்சுக்க முடியாது Jurgen Klopp. அந்த மாதிரி மனுஷன்லாம் I don't think I'll ever see as a manager. So இந்த ரெண்டு ஆஸ்பெக்ட் தவிர Pep is obviously I mean இந்த ரெண்டு ஆஸ்பெக்ட் மட்டும்தான். And both of them won't technically come under as a manager. ஏன்னா as a manager நீ ஜெயிக்கிறியா என்ன பண்றேங்கிறது தான். So obviously Pep is a better manager. But okay, finally இது வச்சு முடிக்கலாம். ஒரு ட்வீட் கூட படிச்சேன் இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அது வந்து செமையா இருந்துச்சு. என்னன்னா அதாவது வாட் Jurgen Klopp has done for Liverpool Football Club in the last 8 years ன்னு எடுத்து பார்த்து இதை வேற எந்த லீக்ல கொண்டு போய் போட்டிருந்தாலும் it would ideally be 6 championships, 5 championships, whatever. அந்த சமயத்துல நம்ம will be sitting and having that conversation saying it is a golden era for a club and for a coach அப்படின்னு. We are sat here, ideally the Premier League is over. We don't think actually I don't think Pep will drop. ஏன்னா we've seen Man City do it again and again and again. நீ சொன்ன மாதிரி ஏப்ரல்ல இருந்து ஆரம்பிச்சானுங்கன்னா மிட் மேல முடிகிற வரைக்கும் அவங்கள தொடவே முடியாது யாருனாலையும். I think that's over. யூரோப்பா லீக் அதை பத்தி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க, ப்ரிவியூ பண்றீங்களா அப்படின்னு. இதுல ப்ரிவியூ பண்றதுக்கு எங்களுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. அந்த கேம்ல we were completely outplayed first game first legல வந்து at home we were completely outplayed with என்ன சொல்றது, with a variety of mistakes. இதெல்லாம் வந்து எங்க போய் ஆட்ட போய் சொல்றதுலாம் கிடையவே கிடையாது. அந்த அளவுக்கு மிஸ்டேக்ஸ் ஃப்ரம் அவர் பிளேயர்ஸ். ஸோ அதுக்கு வந்து என்னத்தை ப்ரிவியூ பண்ற செகண்ட் லீக்ல? இந்த சமயத்துல நம்ம சொல்லுவோம் பாரு, செகண்ட் லீக்ல ஃபுட்பால்லாம் ஆடக்கூடாது, எமோஷன்ஸ் அவ்வளவுதான். இந்த சமயத்துல நமக்கு எமோஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆகுதா அப்படிங்கறதா வந்து கேள்வி. லிவர்பூல் வந்து பார்சலோனா கூட வந்தீங்க, டேய் அது ஆன்ஃபீல்ட்ரா, ஹோம், அது ஹோம். இது வந்து அவையில போய் டுலூஸ்ல கூட தோத்துருக்கணும். அதெல்லாம் வந்து திருப்பி வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் நான் எதுக்கு இந்த டாபிக் எடுத்தேன்னா வந்து, இஸ் தேர் a curse surrounding Liverpool Football Club that we can never have a golden era? அதாவது இதுவே நம்ம கோல்டன் ஈராங்கிறோம். பட் we have one Premier League, one Champions League, 2 Carabao Cup, ஒரு FA Cup, ஒரு Club World Cup, ஒரு Community Shield, ஒரு UEFA Super Cup, and ஒரு World Champions, ஒரு Club World Cup. So அவ்வளவுதான், எல்லாத்தையும் சொல்லியாச்சு. எல்லாத்துலயும் ஒண்ணு, ஆர்சனலுக்கு இந்த சீசன் ஜெயிச்சிருந்தாங்கன்னா அது ஒரு கோமாளித்தனம், அதுக்கு விடுவோம், நல்ல வேலை.
அதை ஜெயிச்சிருந்தாங்கன்னா மிக்கல் ஆர்டெட்டா 1 ஏர்கன் கிளாப் 1 அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா முடிச்சிருப்பாங்க நம்மள. பட் இஸ் திஸ் கர்ஸ் ரியல்? இந்த கர்ஸ் உடையுமா? வாட் நெக்ஸ்ட்? எனி இன்சைடர் இன்ஃபர்மேஷன் ஆஸ் டு வாட் இஸ் ஹேப்பனிங் பிஹைண்ட் த சீன்ஸ்? ஏன்னா அமோரிம் இந்த வாரம் வந்துட்டு நான் கிடையாது, நான் லிவர்பூல்ட்ட பேசவே இல்ல, என்னை திருப்பி இதை பத்தி கேட்காதீங்க அப்படின்ட்டாரு. So what do you think will happen? ஸோ அந்த ட்வீட்டை ஃபர்ஸ்ட் படிச்சிட எல்லாருக்கும் தெரியட்டும் அந்த கான்டெக்ட். ஹென்ரி வின்டர்னு ஒரு ட்வீட் ஒன்று பார்த்துருந்தேன். இங்கிலீஷ்ல இருக்கும், எனக்கு தமிழ் அவ்வளோ ட்ரான்ஸ்லேட் பண்ண வருது, பட் ஐ திங்க் யூல் ஃபிகர் இட் அவுட். There's been this narrative that Liverpool would win the league because it's written in the stars with Klopp. Has nobody realized we experience constant heartbreak from vital slips, Gerrard in brackets நானா சொல்றது, to missing out on the final day. Even when we won it, we couldn't celebrate it with the players. Fans point of view இருந்து. ஸோ நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா அந்த மாதிரி தான் ஏதோ தெரியுது, பட் ஐ டோன்ட் திங்க் ஸோ. நான் சொல்றேன், ஐ வில் பி ஆனஸ்ட். நான் அந்த அனலிசிஸ் அந்த இது பண்ணப்பையும் ஐ வில் சே தி சேம் திங். அமோரிம் வந்து இஸ் சேஞ்சிங் எவ்ரிதிங் ஃபார் அஸ். I have the confidence. இப்படித்தான் அந்த டாப் ரேஸ் எல்லாம் பிஹேவ் பண்றீங்க. யூரோப்பா லீக் போனா என்ன, பிரீமியர் லீக் இருக்கு, பிரீமியர் லீக் போயிடுச்சா ஆல் அவுட்டா போகணும் யூரோப்பா லீக்கு, அதை நம்ம அடிக்கிறோம், அட்லாண்டாவை கிளப்புறோம். இதே சும்மா இருங்கடா கொஞ்சம் நேரம் ஆச்சு. அதாவது நம்ம இந்த அட்லாண்டா கூட தோத்தமா, அடுத்த 2-3 நாள் அந்த ஃபேன் அக்கவுண்ட்ஸ்ல டாப் அக்கவுண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும். We walked to the 1920 league even though we didn't win at Old Trafford. சும்மா இருங்கடா கொஞ்ச நேரம். அதோட ஹைலைட், we lost the same way to Atlanta and then beat them 5-0. ஐயோ சொல்லுங்க, எல்லாத்தையும் சொல்லிடலாம். இது எங்க போய் முடிப்போ எனக்கு தெரியல. ஆனா உண்மையா சொல்றேன், இப்ப இந்த ரிவ்யூ ஷோ வந்து நானும் வைத்து ஆர்சனல் டிஃபீட்டுக்கு அப்புறம் ரெக்கார்ட் பண்றதுனால நாங்க 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். சந்தோஷமா இருக்கும். ஆமா, ஆர்சனல் டிஃபீட்டுக்கு முன்னாடி இது பண்ணிருந்தோம்னா 2 பேரும் வந்து அப்படியே ஸ்கிரீனை பார்த்து உட்கார்ந்துருப்போம். நீங்களும் வந்து கமெண்ட்ஸ்ல அப்படியே நீங்க பார்த்து உட்கார்ந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அது ஒரு சந்தோஷம். அப்பா நம்ம தோத்த மாதிரி ஆர்சனல் தோத்துருச்சுப்பா அப்படின்னு. ரோஹித், ஐடியலி do you see City dropping 2 points? அது தப்பான கேள்வி. Do you see us winning 6 games? அதுவா? அதுக்கு முன்னாடி அந்த அமோரும் கேட்டிருந்தீங்க, அதையும் சொல்லிடுறேன். அது ஐ திங்க் அந்த அமோருமோட ஸ்டேட்மெண்ட் வந்து, ஏன்னா பேக் டு பேக் ஆல்மோஸ்ட் எவ்ரி பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல he has been questioned by saying நீங்க ஏதாச்சும் கிளப்போட பேசுறீங்களா, லிவர்பூலோட கான்ஸ்டன்ட் டச் இருக்கு, இந்த பெட்ரோ சம்திங், பெட்ரோ இல்ல இன்னொருத்தவன் தானே, ஸ்பானிஷ் பெட்ரோ blah blah blah, ஸ்கை ஜெர்மனி. ஐயோ, ஜெர்மனில ஒரு கிரிக்கெட் இருப்பான்ல, அவன் பண்ணது, அவனேதான் அவன் பண்ணதுதான் அனௌன்ஸ் பண்ணிட்டானது, பேசிட்டாங்க, இவங்க வந்து கன்ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களே ஸ்கை ஸ்போர்ட்ஸ் ஜெர்மனி பண்ணிட்டு ஸ்கை ஸ்போர்ட்ஸ்லயே வந்துட்டு அமோரிம் விளையாண்டாரு. டேய், நீங்களே குண்டை வைப்பீங்க, நீங்களே குண்டை எடுப்பீங்க, நாங்க என்னடா பண்ண நடுவில் அப்படின்னு இருந்துச்சு. ஐ திங்க் எல்லாருக்கும் சொல்லிடுறேன், ஒரு அக்கவுண்ட் இருக்கு, பெட்ரோ சம்திங் ஆன்ஃபீல்ட் டாக் இல்ல ஆன்ஃபீல்ட் செக்டர்ல போனீங்கன்னா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. he has been giving consistent updates. அவன் தெளிவா சொல்லிட்டான், டாக்ஸ் போல, but there has been contact with the agents அப்படின்னு. இன்னும் இன்டர்வியூ எதுவும் நடக்கல, எதுவுமே பேசல, நான் இந்த பிளேயர்ஸ் கொண்டு வருவேன் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. there has been contact between Liverpool and the agents, அவ்வளவுதான். அமோரிம் இதுக்கு இன்னும் வரவே இல்லை, ஏஜென்ட்ஸோட மட்டும்தான் பேசிட்டு இருக்கு. and he is saying that there is a potential for things to happen, there is also a potential for things to fall out, ரெண்டும் இருக்கு. and எனக்கு பெருசா இன்சைடர் எதுவும், நான் கடைசியா பார்த்தது வந்து அந்த பிளேட்டன்பர்க் அவன் ஏதோ சொல்லிட்டு போனா, அப்புறம் அது ஒரு பெரிய பிரச்சனை போச்சு. அதுக்கப்புறம் the Pedro something he said that's there was never any talks held, they are still discussing with the agents அப்படிதான். அது திரும்ப பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல கேட்டிருந்தப்ப கடுப்பாயிருச்சு, டேய் நான் இங்கே லீக் ஜெயிக்கணும், ஐ எம் தி டாப் ஆஃப், அதுதான் இது சொல்லிடுறேன், கோவலாம் படாதீங்க. அந்த போன அட்லாண்டா கேம்லாம் தோத்ததுக்கு அப்புறம் நான் ஸ்போர்ட்டிங் போய் பார்த்தா அவங்க ஜெயிச்சிட்டாங்க, அந்த சந்தோஷம் நான் குதிச்சிட்டு இருந்தேன். அட போகடா, செகண்ட் கிளப் ஜெயிச்சிட்டு உனக்கு இருக்கு பாரு, அந்த சந்தோஷத்துல இருந்ததுனால இருந்தேன். அண்ட் கமிங் பேக் டு டாபிக், நம்ம 6 கேம் ஜெயிக்கலாம்னா there has to be a massive change in terms of players mindset. நீங்களும் சொல்லியிருப்பீங்க, நானும் சொல்லியிருப்பேன், யுனைடெட் அந்த ஃபர்ஸ்ட் இந்த இன்டர்நேஷனல் பிரேக்குக்கு முன்னாடி சொன்னோம், FA கப்புக்கு அப்புறம் சொன்னோம், அட்லாண்டாக்கு அப்புறம் சொன்னோம், கிளாப் ஒரு ஸ்கையோட இன்டர்வியூ நினைக்கிறேன், பிரஸ் கான்ஃபரன்ஸ் கூட கிடையாது, வில் கம் அவுட் அண்ட் வில் ஷோ தட் we are better, we have to improve. அது சொன்னதுக்கு அப்புறமும் இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ்னா
there has been a big blow somewhere at some time in this process. அது இல்ல எங்க நான் சொல்ல ஏன்னு விரும்புறேன். தெரியாது. ராபர்ட்சன் gave his interview after today's match and he அது said everyone is really down, we have to pull ourselves up அப்படின்னு சொல்லி நான் வேணா அது எக்ஸாக்ட்டா எனக்கு என்ன சொன்னா ஞாபகம் இல்ல, but that's a worrying sign. That's a ஒரு big அக்கவுண்ட் வந்து சாரி சொல்லுங்க. இல்ல, that's a big worrying sign எனக்கு கேட்டா. எனக்கு I don't know how you see it because no Liverpool player comes out and says like that. Like அதுதான் it's இப்படி இருக்கும், இப்படி இந்த சமயத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு it's just frustrating and now we are relying on other people. You can say it was but there's a long way to go அப்படின்னு சொல்லிட்டு we have to stay positive, we have to pick everyone up in the changing room because there's a lot of people who are down, whether they missed a chance, they gave the ball away or whatever it is, we have to pick ourselves up and go again on Thursday and give everything we've got. இது எவ்வளவு நடக்கும்னு நீ நினைக்கிற? என்ன பிலீஃப் இருக்கு? I think it will happen. ஏன்னா ஒரு ஃபயர் இருக்கு எல்லாருக்குமே டு டூ வெல். ஆனா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான், இன்ஜுரிஸ் ஹஸ் காட் அப் டு அஸ். அதுதான் இப்ப ட்ரெண்ட், ஜாட்டா, ஜோன்ஸ் கூட என் பாயிண்ட் ஆஃப் வியூ he wasn't at his best. Stinker today ஜோன்ஸ். அந்த அளவுக்கு சொல்ல வேணாம்னு யோசிச்சேன், பட் நீ அப்படி எல்லாம் இங்க என்ன ஆமா அப்படியே கேட்டி ஜோன்ஸ் இந்த பாட்காஸ்ட் வந்து பார்த்துட்டு தான் போக போறான். so அவனும் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல. there are I think one of the best interviews நான் அதை பார்த்தேன். அதுல ஒரு கோட் பெருசா போயிட்டு இருந்தது, the attackers haven't taken their chances, அதை மட்டும் ஹைலைட் பண்ணி போட்டிருந்தாங்க. அடுத்த immediate sentence he said defenders also haven't been at their best, there have been few errors. So எல்லாருமே தப்பு பண்ணிருக்கோம் தான் அவன் சொல்லியிருக்கான். attackers மட்டும் he didn't pinpoint and blame. and நீங்க பாயிண்ட் அவுட் பண்ண மாதிரி மிஸ் சான்சஸ், மிட்ஃபீல்ட்ல பால் லூஸ் பண்றது எல்லாமே he has covered. It was really good interview and I think it is needed. நம்ம சும்மா மென்டாலிட்டின்னு வெளில சுத்திட்டு தெரிய முடியாது. we need to know what's happening. and அவன் வந்து சொன்னது வந்து அட்லீஸ்ட் now we know, சரி ஏதோ பிரச்சனை இருக்கு, there is something we need to work on அப்படின்னு. and hopefully probably அந்த 50-50 என்ன சினானிம்ஸ்லாம் போட்டு எல்லாம் will do well. let's see. இல்ல அதான் எனக்கு அந்த அட்லாண்டா கேம்ல வந்து as if you are Jurgen Klopp, how do you approach the game? ஒரு சின்ன ஒரு அப்ரோச்ல வந்து you are going 3-0 down. ஐடியலி நான் சொல்றேன், எனக்கு என்ன தோணுதுன்னா we have to take, அதாவது நம்ம ரெண்டு பேருமே பேசியிருக்கோம் நிறைய வாட்டி, we have to approach the game in a phases basically. first 20 minutes என்ன பண்ணோம், next 25 minutes என்ன பண்ணோம், next 25 minutes and next 20 minutes. ஐடியலி 4 quarters அந்த கேமை பிரிச்சு பண்ணோம். ஐடியலி ஃப்ரம் மை எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து இந்த பார்சலோனா கேம் வந்து ஐ கேன் நெவர் ஃபர்கெட் தட் இன் மை லைஃப் டைம் பிகாஸ் நான் வந்து கூட உட்காந்து ஒரு 40 பேர் கூட பார்த்தேன் அந்த கேம். அந்த கேம் ஆரம்பிக்க முடியும். இட்ஸ் பியூட்டிஃபுல் ஸ்டோரி. நீங்க பாக்குறவங்க எல்லாருமே வந்து there's a group called MCOP in Chennai, மெட்ராஸ் காப்னு சொல்லிட்டு there is a group. so இது வந்து 2019 நடந்துச்சா, 2019 May 7th or 8th நினைக்கிறேன், நான் சோரா மூர்த்தி எக்ஸாக்ட் டேட் இது நடந்தது. so I think 9th or 10th நான் இங்க US வந்திருந்தேன் அந்த டைம்ல. ஓகே 8th 9th something 7 8 9 10 இந்த நாலு டேட்ல ஏதோ ஒரு டேட். so நான் வந்து அப்ப SRMல படிச்சிட்டு இருந்தேன். so I had to drive up 45 minutes from இங்க காட்டாங்குளத்தூர்ல இருந்து we had to come to நந்தனம் தான் we had the screening. I still remember everyone sitting outside. All of us came 15-20 minutes early. எல்லாருமே sitting outside. Like imagine, think about it, 3-0 down against one formidable Barcelona side. அதாவது எப்பா அப்படிங்கிற பார்சலோனா சைட், சாலா இல்ல, ஃபெர்மினோ இல்ல அந்த கேம்ல. நீங்க கம்மிங் அப் டு தட் கேம் எதுக்கு அப்படி ஒரு ஸ்கிரீனிங் வச்சோன்னு கூட எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியாது. மிட் நைட் கேம், அதுவும் நான் அங்கிருந்து கிளம்பி வரேன், என்ன தைரியத்துல கிளம்பி வரேன், என்ன ஒரு ஐடியாவுமே இல்லை. everyone is sitting outside that exact location and புலம்புன்னு புறம்புறோம். அச்சா இன்னைக்கு இன்னொரு 3 கோலா இன்னொரு 4 கோலான்னு தெரியலடா, சாலாவும் இல்ல ஃபெர்மினோவும் இல்ல அப்படின்னு சொல்லி புலம்பி தம்மு மேல தம் அடிச்சு அந்த அன்னைக்கு வந்து it was chaos. அந்த அன்னைக்கு அந்த கேம் வந்து எனக்கு என்ன நிறைய பேர் இந்த பாட்காஸ்ட் பாக்குறீங்க அதுல இருந்தீங்கன்னா you will remember what happened there. but out of the extraordinary we came out winners. அதெல்லாம் லைக் நம்மளுக்கு 1% சான்ஸ் கூட இல்ல, let's be honest. 1% சான்ஸ் இல்ல. ஐடியலி அப்போ அவே கோல் ரூல் இருக்கு. ஒரு கோல் பார்சா போட்டிருந்தா கேம் முடிஞ்சது நமக்கு தெரியும். ஒரு கோல் பார்சா போட்டிருந்தா அது ஸ்டார்டிங்ல மெஸ்ஸி பொழிச்சு அடிப்பா ஹாரிசன்ட்ட. எனக்கு ஐயோ உள்ள போயிருச்சு, ஐயோ இருந்தது எனக்கு அப்படின்றது. தேவையில்லாம ஆண்டி ராபர்ட்சன் வேற அவன் தலைய பிடிச்சு சொரிஞ்சு விட்டு தள்ளி விட்டு போனா, டேய் ஏன்டா போற சும்மா போனா, ஏன்டா அவன் தலையில தட்டிட்டு போனா அப்படின்லாம் இருந்துச்சு. But no disrespect to Atalanta, but Atalanta are not Barcelona's level. 2018-19 Barcelona's level Atalanta இல்லை.
பட் பெரிய இது we are going away from home, we are wounded like hell, we are suffering like hell. இந்த மாதிரி இடத்துல do you think what do you feel that we should do, how to take the game in phases ன்னு சொல்றேன்ல, what do you ideally want happening in the game if you were Jurgen Klopp? Jurgen Klopp-ஆ பார்த்தா ஒரு ஐ திங்க் நான் 25 மினிட்ஸ்னு போக மாட்டேன். ஐ வுட் டேக் இட் இன் 15 மினிட்ஸ். ஏன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒழுங்கா ஸ்டார்ட் பண்ணாத சரித்திரமே இல்லை இந்த சீசன். அண்ட் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த கேம், எஸ்பெஷலி அட்லாண்டா கேம்ல. ஏன்னா டெபிசிட்ல இருக்கோம், 90 மினிட்ஸ் தான் இருக்கு. மேபி 5-5னா 100 மினிட்ஸ்னு வச்சுக்கலாம். அண்ட் டைம் வேஸ்ட் அதெல்லாம் நடக்கும். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல யூ நீட் அன் ஏர்லி கோல் ஆர் அட்லீஸ்ட் எப்படி சொல்றது, ஒரு அட்டாக்கிங் ஸ்டார்ட் வேணும். சும்மா சைட் பாஸ் எஃப்சி மாரி தட்டிக்கிட்டு இருந்தா நத்திங்ஸ் கோயிங் டு ஹேப்பன். ஸோ ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் அவுட் ஆஃப் த பிளாக்ஸ் வெறித்தனமா ஆடணும். லைக் த பிளேயர் ஷுட் பி லைக் அந்த பொசஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல, நம்மளே ஃபுட்பால்லே சொல்லியிருப்போம் பிளேயிங் லைக் தி பொசஸ்ட். அந்த மாதிரி 10 பிளேயர் 11 பேரும் எல்லாம் விளையாட்டும். தே ஹேவ் டு ஷோ தி இன்டென்ட் ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ்ல எங்களால முடியும் அப்படின்னு. அது ஷோ பண்ணா இட் ஆப்வியஸ்லி எப்படி சொல்றது, இட் அஃபெக்ட்ஸ் தேர் அட்லாண்டாஸ் எப்படி சொல்றது, there's one word, அவங்களோட எப்படி சொல்றது கான்ஃபிடன்ஸ். இட் பிரேக்ஸ் தேர் கான்ஃபிடன்ஸ். இப்படி விளையாடுறாங்கன்னா they have the possibility score. அந்த டவுட், அந்த ஒரு டவுட் இஸ் மோர் தென் இனஃப் ஃபார் us to go and win a game. அந்த ஃபர்ஸ்ட் 15 நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் 15 மினிட்ஸ் அது அப்சல்யூட்டா நம்ம ஃபுல்லா டாமினேட் பண்ணோம். ஏன்னா நெக்ஸ்ட் 15 மினிட்ஸ் நம்மளால டாமினேட் பண்ண முடியாது. ஏன்னா we have seen நம்ம ஒரு 30-35 மினிட்ஸ் சூப்பரா பிரஸ் பண்ணுவோம். பட் அந்த லாஸ்ட் 5-10 மினிட்ஸ் நம்ம கொஞ்சம் பொறுமையா விளையாடுவோம், சான்சஸ் கொடுப்போம். அந்த மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் ரெண்டு இதா பிரிச்சு ஆல் அவுட் போய் we should get at least one goal. அது எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 5-10 மினிட்ஸ் கொஞ்சம் பொறுமையா விளையாடு. அதுக்கு தப்பு பண்ணாத. நான் பொறுமையா விளையாடணும், தயவு செஞ்சு சைட் பாஸ் போட்டு தப்பா பாஸ் போடுறாங்க. இப்பவே சொல்லிடுறேன், யாரும் தப்பா பாஸ் போட்டுறாதீங்க, ஒழுங்கா பாஸ் போடுங்க, ஆனா கேர்ஃபுல்லா போடுங்க. அதுதான் அந்த ஒரு 5-10 மினிட்ஸ் டேக் இட்ஸ்ல. ஏன்னா நம்மளுக்கு இன்னும் 45 நிமிஷம் இருக்கு விளையாடுறதுக்கு. 40 நிமிஷம் கேம் முடியாது. ஸோ நம்மளுக்கு எனர்ஜியும் தேவை எல்லா பிளேயர்ஸுக்கும். அதுக்கப்புறம் திரும்ப when we start the second half, attack all out of the box, டக்குன்னு பேசிக்கா ஒண்ணுதான், ஒரு இன்டென்ட் ஷோ பண்ணும். அந்த இன்டென்ட்டை வந்து இட் இஸ் ட்ரூன்னு ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு கோல் தேவை. அந்த ஒரு கோல் ஸ்கோர் பண்ணி ஒரு இன்டென்ட் காட்டிட்டோம்னா they will have a doubt saying சரி இவங்களால ஏதோ பண்ண முடியும் அப்படின்னு. அதுவே that is more than enough to inflict enough danger with the attacking strength we have. And நீங்க சொன்ன மாதிரி பிளேயர்ஸ் அந்த மாதிரி பார்த்தா ட்ரெண்ட் ஆரம்பிக்கணும், ஜோட்டா ஆரம்பிக்கணும், சாலா, டியாஸ், மேபி நியூனியஸ். டியாஸ் won't play. இல்ல இது எல்லாருமே அதான் கேக்குறாங்க, should Liverpool go with front four அந்த கேமுக்கு? மேக் டூ எங்க மிட்ஃபீல்ட்ல 3 பேர் இருக்கப்பே தடுமாறுது, 2 பேர் வச்சுக்கிட்டு இல்ல. I don't see it happening. I don't see it too. எல்லாரும் என்னங்கறாங்க 4-2-4 போலாம், மெக்காலிஸ்டர் எண்டோ டபுள் பிவட் வச்சுக்கிட்டு அப்படின்னு. 4-2-3-1 வேணா வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நம்ம 4-2-3-1 வச்சு பாத்துறோம் ஹாவி எலியட் 10ல விளையாண்டு. சோ அந்த மாதிரி விளையாண்டா we can play pivot எண்டோ மெக்காலிஸ்டர் or McAllister, Curtis, அவங்க கூட they do really well in the pivot. 3ல Salah on the right, Diaz on the left, Jota in the 10 and Nunes up front. அப்படி கூட விளையாடலாம். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், பட் Jota is the best combination you can get of Bobby Firmino and a proper striker like Nunes. So அவனை வந்து இந்த 10 ரோல்ல போட்டா இடுவாங்க. Diaz வந்து the way அவனுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா போதும். பட் அட் த சேம் டைம் he has 19% கன்வர்ஷன் ரேட். அது இல்லைன்னு சொல்ல, அவன் 10 சான்ஸ் அடிப்பான், அதுல ஒண்ணுதான் உள்ள போகும். ஆனா அது உள்ள போங்கிற ஒரு தைரியம் எல்லாருக்கும் இருக்கு. அந்த ஒரு கோல் எனக்கு அந்த ஒரு கோல் அவன் கொடுத்தானா I'll be happy with it, அந்த இன்டென்ட்டுக்காக. Gakpo is also really good option. ஏன்னா அவன் வந்து நல்லா விளையாண்டு இருக்கான். போன வாட்டி நான் சொன்ன செகண்ட் சைக்கிள்ல விளையாண்டா, he did really well. இந்த வாட்டி லெஃப்ட் விங்ல சூப்பரா விளையாண்டான். So he can do well. So maybe ஜோட்டா ஃபுல் ஃபிட்னஸா இல்லையான்னு தெரியாது. ஏன்னா இப்பதான் ஆரம்பிச்சிருக்கான் கொஞ்சம் கொஞ்சமா, ஹீஸ் பீங் இன்டெகிரேட்டட். ஸோ 90 மினிட்ஸ் ஆடுவானு தெரியாது. மேபி Gakpo starts 60 or 45 and then Jota comes on. ஸோ அந்த மாதிரி. அண்ட் ஆப்வியஸ்லி Alisson starts at back four is the same. பிக் கொஸ்டின் மார்க் வந்து இப்ப கொனாட்டியோட மினிட்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணுவோம் தான் எனக்கு தெரியும். ஏன்னா இப்ப வீக்கெண்ட் விளையாடுறோம் and then 4 back-to-back games in the Premier League. மூணு கேம். அதை பொறுத்த வரைக்கும் வந்து லீக் இஸ் ஓவர்.
You put your best players for this Europa League for the first 60 minutes. See what happens in 60 minutes. ஒரு கோல் அப்ல இருக்கும், 2 கோல் அப்ல இருக்கும் அப்படின்னா feel free to take them off because we need one more goal. அதனாலயும் மீதி இருக்கிறவனாலையும் பண்ண முடியாது, ஒரே ஒரு டிஃபெண்டர் நம்பி தான் இருக்கோம்னா then we don't deserve anything, to be honest. 60 நிமிஷத்துக்கு பெஸ்ட் பிளேயர்ஸை போடு, அதுக்கப்புறம் 60க்கு அப்புறம் கொனாட்டை வெளியே எடுத்துட்டு வேணா குவான்ஸா கொண்டுட்டு வா. பட் எனக்கு இன்னொரு பெரிய விஷயம் நம்ம டிஃபென்ஸ் என்ன இருக்குன்னா, எல்லாத்துக்கும் ஓவர் கொழுப்பு. ஓவர் கொழுப்புனா கொழுப்பு என்னமோ நம்ம தாண்டி போயிடுவாங்க சேர்த்து. ஏன்னா நியூனியாஸ் அந்த இந்த யுனைடெட் கேம்ல அந்த பாஸ் போட்டானே அந்த FA கப்ல 3rd கோலுக்கு, எனக்குலாம் பப்ல இருந்த கையில அந்த கிளாஸ் எல்லாம் ஆடுது. அங்க உடைச்ச அதுக்கு வேற காசு கட்டணும். கம்முன்னு உட்காந்துருக்க பேச முடியாம. தயவு செஞ்சு ஒழுங்கா பாஸ் போடுங்கடா டே, இதுக்கு மேல கெஞ்ச முடியாதுடா, எல்லாம் ஒழுங்கா பாஸ் போடுங்க. இது ஹைலைட் என்னன்னா, சில ஃபேன்ஸ் வந்துருவானுங்க ஸ்டாட் எடுத்துட்டு 89% பாஸ் அக்யூரசியா. சில பேட் வாட்ச் எனக்கு வருது, சேனலுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு ஒரே காதுக்காக பேசாம இருக்கேன். அந்த 11 என்ன பண்றது பாஸ் அக்யூரசி இல்ல, அது கூட பரவாயில்ல. அந்த 11% பாஸ் இன்னக்யூரசி வந்து டைரக்டா போய் ஷாட் எடுக்கிறானுங்க. எனக்கு அதுதான் பிரச்சனை. நீ 60% பாஸ் ரேட் வச்சுக்கோ, ஆனா பின்னாடி போய் ஷாட் எடுக்க கூடாது. இன்னைக்கு நடந்துச்சு ரொம்ப ஹைலைட்ல இருந்தோம். ட்ரெண்ட் தான் ரொம்ப ஹையா எல்லாருமே இருந்தாங்க, கொழுப்புக்குன்னு ஒரு பாஸ் கொடுத்து அவங்க இன்டர்செப்ட் பண்ணாங்க. சாவடிக்கிற அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. 3 zones சொல்லுவாங்கல, ஃபர்ஸ்ட் பில்ட் அப், செகண்ட் பில்ட் அப், தேர்ட் பில்ட் அப். வான் டைக் அண்ட் கொனாட்டே தேர்ட் பில்ட் அப்ல இருந்தானுங்க. அந்த 25% ஆஃப் பேலஸ் பிட்ச்ல. ஆமா ஆமா, அந்த 75% வந்து ஒருத்தன் கவர் பண்ணிட்டு இருக்கா, அது ஆலிசன். ஐயோ எனக்குலாம் வந்து அப்பலாம் பக்கன் இருந்தது. இப்போ ரெண்டாவது போயிடுச்சுனா முடிஞ்சுது அப்படின்னு இருந்துச்சு. பட் கமிங் பேக் டு அட்லாண்டா, டு யூ திங்க் அட்லாண்டா வில் ரியலைஸ் பார்சலோனா கேம்ல இவனுங்க பண்ணியிருக்கானுங்க, ஸோ நம்ம வந்து மேன்மார்க்லாம் இவனுங்க பண்ணக்கூடாது, நம்ம அவனுங்க ஓடினானுங்கன்னா அவனுங்க ஓடிட்டு போறானுங்க, அவனுங்க இங்கதான் வந்து கோல் போடணும், நம்ம இப்ப கிறிஸ்டல் பேலஸ் பண்ணதா இருக்கட்டும் அந்த மாதிரி ஒரு செட்டப் நம்ம 5 பேர் முன்னாடி வச்சுப்போம், இவனால எப்படி பிரேக் பண்ண முடியாது, நம்ம அப்படி ஆடுவாங்கன்னு உனக்கு தோணுதா, இல்ல அவங்க நம்ம மேன் டு மேன் போவோம் அப்படி ஆடுவாங்க? மேன் டு மேன் வந்து அந்த பேக் 5 மேன் டு மேன் வந்து கிளாப்போட அக்யூரசின்னு வேணா சொல்லலாம். பார்சா நம்ம ஒரு மெயின் ரீசன் வந்து அவங்க டிரான்சிஷன்ல நல்லா விளையாண்டாங்க. லைக் நம்ம எவ்வளவு டிரான்சிஷன்ல நம்ம போய் அட்டாக் பண்ணோம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். நான் அந்த கேம்ல எத்தனை வாட்டி பார்த்திருக்கேன். சோ நிறைய டிரான்சிஷன் சான்சஸ் இருந்தது. அது அட்லாண்டாக்கு நம்ம கிடைக்காது. அது கிடைச்சதுன்னா கூட நம்ம அதுதான் என்னோட क्वेश्चन. இப்போலாம் நம்ம வந்து டிரான்சிஷன்ஸ் தவிர கோலே போட மாட்டேங்கிறோம். எதுவுமே கிடையாது. நம்ம அதான் கிரியேட்டிவிட்டியே இல்லையே. ஏதோ கிரியேட் பண்ணாதானே அங்க போய் ஸ்கோர் பண்றது. கிரியேட் பண்றது கம்மி, அத பண்ணாலும் பினிஷ் பண்றதுக்கு ஆள் இல்ல, இல்ல ஒழுங்கா பண்றது இல்ல. சோ இல்ல தெரியல, I don't know what to say. ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் என்கிட்ட क्वेश्चனும் இருக்கு, ஆன்சரும் இருக்கு, ஆனாலும் ஒரு क्वेश्चन இருக்கு. அது வந்து நியூ புதுசா இருக்கு நம்ம. பட் அட்லாண்டா ஆப்வியஸ்லி அவங்க மேன் டு மேன் 100% போவாங்க. ஒருத்தன் விட மாட்டான், விட்டா அவன் 2 பேரையும் கட்டி பிடிச்சி டேப் போட்டு சுத்திடுவான் எல்லா பிளேயரோட. அந்த அளவுக்கு they'll go man to man. அதுல I don't have any doubt. ஒரு பிக் 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 அட்வான்டேஜ் வந்து ட்ரெண்ட். அவன் போடுற பால்ஸ், அந்த எப்படி அந்த ஜோட்டா இங்க இருந்தப்ப கேப் போக்கு பாஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அங்க பாஸ் பண்ண அந்த மாதிரி கிடையாது. எனக்கு கண்ணு முன்னாடி அந்த ஃப்ரீ ஸ்ப்ரே மாதிரி எனக்கு நிக்கிது அந்த 2-3 ஸ்கிரீன்ஷாட்லாம் எனக்கு. அந்த மாதிரி பாஸ் போட்டாலாம் விளையாடவே போகவே வேணாம். இங்க பாருங்க, எங்களால முடியல, எங்களுக்கு இங்க ஏதோ நாங்க ட்ரை பண்றோம், நாங்க இங்கே இருந்துக்கிறோம் போவானா. ஒழுங்கா அந்த ஆர்சனல் அந்த ஹைலைன் பெஸ்ட் வில்லா ஹைலைன் நம்ம ஆன்ஃபீல்ட்ல விளையாண்டப்ப எப்படி பாஸ் போட்டானோ அந்த மாதிரி போட்டா வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு நம்ம ஆளுங்க ஓடணும், ஓடி போய் பால் எடுத்து பாஸ போடணும், இன்னொரு ஆள் பினிஷ் பண்ணணும். எல்லாத்தையும் சொல்லிடுறேன் நான். அப்புறம் அடுத்த வாட்டி என்ன வந்து அடிப்பாங்க, அவன் பால் போட்டா ஜெயிச்சிருவேன் நீ ரோஹித் தான் சொன்னான், பால் போட்டான் ஜெயிக்கல என்ன ஆச்சுன்னு. கோல் அடிக்கணும், அதுவும் இருக்கு. ஆமா, அத வந்து நம்ம தேர்ஸ்டே பஞ்சாயத்தை பண்ணுவோம். பட் ஃபைனலி ரைட் பிரெடிக்ஷன்ஸ் இல்ல, எனக்கு அது வராது. நான் ஒருத்தன்ட்ட ப்ரெடிக்ஷன் ஒரு சீசன் ஃபுல்லா பண்றேன்னு சொல்லிட்டு நான் தலையில கையை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கேன். நீங்க அதை கண்டினியூ பண்றீங்க உங்க இது, அதனாலதான் அந்த ப்ரெடிக்ஷன் லீக்ல நான் வரல. ஏன்னா நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்ல பாத்துக்கலாம் வாய்ப்பு இருக்கு. சோ ஐ வில் லீவ் தட் டு யூ. ஆமாங்க, எனக்கு பெருசா கான்ஃபிடன்ஸ் இல்ல. மேபி we will win the tie.
ஒரு 2-1 அப்படின்னு we'll win the tyingல கான்ஃபிடன்ஸ் இருக்கு. பட் I don't think we'll win. Yeah, I'm saying we'll win the second game, not the yeah, tie. we'll win the game. Okay. Exactly, we'll win the game. Maybe close a 2-1 அப்படிங்கிற ஒரு கேம் வின் பண்ணுவோம்னு எனக்கு தோணுது. பட் I don't think we'll qualify as such. ஏன்னா if we were 2 goals down, I'd agree. அந்த third goal சோபஸ்லை மட்டும் கோமாளித்தனம் பண்ணி விடலினா கூட I would have said fine ரா. பட் 3 goals இது வந்து எப்படின்னா நம்ம இந்த போன வருஷம் ரியல் மேட்ரிட் போனோம்ல. What was the score அன்னைக்கு? அன்னைக்கு 5-2 தான் இருந்துச்சு. 5-1 2 2 நம்ம 2 கோல் ஸ்டார்டிங்லயே போட்டுருச்சு. ஆமா 5-2 போனா நம்மனால வந்து எதுவுமே பண்ண முடியாது. I think it is an exact லிப்ரிகா. இப்போ எக்ஸாக்ட் லிப்ரிகா 3 goals டவுன் போறோம். ரியல் மேட்ரிட் நம்மளால பண்ண முடியல. அட்டலாண்டாவோட முடியுமா அப்படின்னு பார்த்தா வருஷமா பண்ண முடியல. அதான் எக்ஸாக்ட்லி. தனியா உட்கார்ந்து அழணும். யாராச்சும் பண்ண முடியுமான்னு கேட்டா நம்ம கிளப்னால முடியும். அதை சொல்லிட்டு முடிச்சுக்கிறோம். நன்றி. இட் இஸ் a big எபிசோட். Thank you so much first of all ரோஹித் உனக்கு அண்ட் பார்த்துட்டு இருந்த எல்லாருக்குமே. we've discussed so much இந்த எபிசோட்ல வந்துட்டு சும்மா நினைச்சிருந்தா நானும் ரோஹித் வாழ்னு கத்திட்டு போன எபிசோட் மாதிரி கிளம்பி இருக்கலாம். பட் இட் didn't make sense. ஏன்னா அதனாலதான் கேம் முடிஞ்சு ஒரு 8 மணி நேரம் கழிச்சு ரெக்கார்ட் பண்றோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்குமே. மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்போர்ட். we are very close to season target of 700 subscribers. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ரோஹித். மறுபடியும் நெக்ஸ்ட் எபிசோட்ல உங்களை சந்திக்கும் வரை திஸ் இஸ் ரோஹித் அண்ட் கௌதம் சைனிங் ஆஃப். எல்லாரும் பாத்துக்குங்கப்பா. நம்ம சம்பவத்தை யூரோப்பா லீக் அப்புறம் மீட் பண்ணுவோம்.